கதிரே நம்முடைய ஆண்டவர் நல்லவரா? வேத புஸ்தகம் கடந்து போனாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ உன்னதமானவருடைய நிழலில் இருக்கிறாய். சொல்லுங்க, நான் உன்னதமானவருடைய நிழலில் இருக்கிறேன். யாருடைய நிழலில் இருக்கிறோம்? எத்தனை பேர் சொல்லக்கூடாது? நான் உன்னதமானவருடைய நிழலில் இருக்கிறேன். வேதம் சொல்லுது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல. பக்கத்தை பார்த்து சொல்லு, நான் யாருடைய நிழலில் இருக்கிறோம்? சர்வ வல்லவர். அங்க நீக்கி இருக்கிற நிழல் ஒரு சபையினுடைய நிழல் அல்ல, ஒரு அரசாங்கத்தின் நிழல் அல்ல, சர்வ வல்லவருடைய. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்க இருக்கிறான். ஆமென். சங்கீதம் எத்தனை சங்கீதம் மறந்து 91 வாசிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். யார் இந்த உன்னதமானவருடைய நிழலில் இருக்கிறவன், மறைவில் இருக்கிறவன்? யார் இந்த சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறவன்? பக்கத்தை பார்த்து சொல்லு, நீதான். சொல்லு, என்ன பற்றி தான் இது எழுதி இருக்கு, வேற யாரையும் பற்றி இல்லை. யாரை பற்றி? பக்கத்தை பார்த்து சொல்லு, நீ யாற்ற நிழல்ல இருக்கிறா? சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆஹாஹா, இது அதிசயம் தான். ஒரு நிமிஷம், நல்லா அடிக்கிறான். எத்தனை பேருக்கு இந்த தோல் இருக்கு? தோல், நம்முடைய தோல் யாருடைய தோளோட சேர்க்கப்பட்ட? நுகத்தோட, இயேசு கிறிஸ்துடைய. என்னன்னு சொன்னா 11 மத்தேயுல பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே 28 நீங்கள் எல்லாம் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், என்னுடைய நுகம் உங்கள் மேல வைப்பேன், அது இலகுவாக இருக்கும். அப்ப எங்களுடைய தோளில ஆண்டவருடைய நுகம், ஆண்டவர் வச்ச நுகம் தான் இருக்கு. ஆண்டவர் வச்சிருக்கிற நுகம் ஒரு நாளும் பாரம் இல்லை, அது எப்பவும் ஆசீர்வாதமான நுகம். அல்லேலூயா. அதனால இந்த தோல்ல ஒரு பாரமும் இருக்காது. எத்தனை பேருக்கு இந்த தோல்ல வருத்தம் இருக்கு? நீ இப்படி ஆட்டிட்டியாண்டா காணும், இந்த இடத்தை விட்டு போய்க்க அந்த பாரம் எல்லாம் போயிடும். ஆஹாஹா, இது ஒரு நிமிஷம், இவங்க ஆட்டுறாங்க இல்ல இந்த தோலை. பக்கத்தில் இருக்கால கையை பிடிச்சல, இயேசுவின் நாமத்தினால தோளே தோளே ஆடு. என்னன்னு சொன்னா, சங்கீதம் இந்த 91வது சங்கீதம் உனக்கும் எனக்கும் தான் எழுதப்பட்டிருக்கு. இத நீ வார்த்தையினால கிரிகையினால பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? வார்த்தையினாலும் கிரியைனா, அவர் வாக்கிலும் செயலிலும். பக்கத்தை பார்த்து சொல்லு, நம் வாக்கிலும் செயலிலும். அதனால இந்த சரீரத்தினால, ஆவியினால, ஆத்மாவினால இந்த கர்த்தரை நாம் முழுமையாய் ஆராதிக்கிற ஒரு மனுஷன். ஆமென். ஆஹாஹா, இது அதிசயம் தானே. என்ன அதிசயம்? நாம ஆடாம இருக்க மாட்டோம். அப்படி போடு. Come on. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்ற என் ஜீவனானார். பக்கத்துல சொல்லு, சர்வ வல்ல உன் சொந்தமான, உன் சொந்தமானார், சாவை வென்றவர் என் மீட்பரானார். ஆஹாஹா, இது அதிசயம். நோ நோ, ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹாஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் மீட்பரானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் மீட்ப. பக்கத்துல சொல்லுங்க, கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதான். அல்லேலூயா. ஆமென் ஆமென். சொல்லுங்க எல்லாரும், இயேசுதான் எங்கள் ரட்சகர், இயேசுதான் ராஜாதி ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் மீட்பரானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் மீட்பரானார். இந்த சாவை வென்றவர் என் ஹஸ்பண்ட் ஆனானா. எசாயா 54 சொல்லுது, அவருடைய சிருஷ்டி நாயகர், அவருடைய நாயகர். இனி நீ அவரை பாகாலி என்று சொல்லாமல் ஓசியாவலத்திலே ஈஷி என்று சொல்லு.
அவர் உன்னுடைய கணவன், உன்னுடைய மணவாளன், உன்னுடைய அன்புக்குரியவர், உன்னை தேற்றுகிறவர், உன்னுடைய புருஷன், உன்னுடைய ஹஸ்பண்ட். எல்லாரும் சொல்ல, என் ஆண்டவனுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவர். அதனால இந்த சங்கீதம் உனக்காக எனக்காக எழுதப்பட்டதாம். அங்கே உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் யார்? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறானோ அவன் உன்னதமானவருடைய மறைவில் மாத்திரமல்ல, சர்வ வல்லவருடைய நிழலிலும் இருக்கிறான். இந்த உன்னதமானவர் யார்? உன்னதமானவருடைய நிழலை இருக்கிறவர்கள் யார்? இன்னைக்கு உன்னதமானவர் உங்களுக்கு தெரியும். மரியாள் அங்கே இருந்தபோது தோபதம் சொன்னார், உன்னதமானவர் உண்மையில் பரிசுத்தாவி உண்மையில் உன்னதமானவர் உண்மையில் நிழலிடுவார், உன்னிடத்தில் பிறக்கிற பரிசுத்தம் தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்படின்னா உங்களுக்கு எனக்கு தெரியணும், உன்னதமானவருடைய நிழலில் இருக்கிறவர்கள் யார்? தேவனுடைய புத்திரர்கள். எத்தனை சொல்லக்கூடாது, இயேசு மட்டுமல்ல பிதாவுடைய புத்திரர். இன்னைக்கு நீங்களும் நானும் பிதாவினுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். ஏனென்றா உன்னதமானவர் என் மேல நிழலிட்டுகிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? பகதபா சொல்லி, நீ தேவனுடைய புத்திரி, நீ தேவனுடைய புத்திரன், நீ யாருமே இல்ல, வேற யாரும் இல்ல, அந்நியரும் பரதேசியும் அடைக்கலமா ஓடி வந்தவர்கள் மாத்திரமல்ல, உன்னதமானவர் என் மேல நிழலிட்டபடியினால, பரிசுத்தாவியானவர் என் மேல வந்திருக்கிறபடினால நான் தேவனுடைய புத்திரனா மாற்றப்பட்டிருக்கிறேன். அதனால உன்னதமானவருடைய மறைவிடத்தில் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லக்கூட உன்னதமானவருடைய மறைவில இருக்கிறேன். நான் ஒரு சாமான் இதுக்குள்ள வச்சிருக்கிறேன். இந்த முன்வரிசையில் இருக்கிறார்கள் தெரியக்கூடாது, இவங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா என்ன வச்சுக்கிறேன்? கன் ஒன்று வச்சுக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாம ஒரு சாமான நான் என்ன செய்து வச்சுக்கிறேன்? இப்ப என்ன செய்திருக்கிறா? மறைச்சு வச்சுக்கிறேன். பகதபா சொல்ல, ஆண்டவர் உன்னை இப்படித்தான் சத்ருக்கு என்ன செய்து வச்சுக்கிறார்? சத்ரு உன்னை பார்க்க முடியுமா? பகதபால முடியாது முடியாது, சத்ரு என்ன பார்க்க. ஏனென்றா உன்னதமானவருடைய மறைவிலை, இந்த புட்பீட் இந்த மறைவில இருக்கிற ஒரு கிளாஸே உன்னால பார்க்கலாம். இந்த மறைவில இருக்கிற ஒரு ஹங்கி, ஒரு லேஞ்சியே பார்க்கலாதுண்டா, பார்க்க முடியாதுண்டா. நீ நானும் கர்த்தருடைய மறைவில இருந்தா எப்படி சத்ரு பார்க்க முடியும்? நம்புறீங்களா? பார்க்க முடியும். பக்கத்து பாசல என்ன சத்ரு பார்க்காது. ஏனென்றா உன்னதமானுடைய மறைவில இருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? உன்னதமான பாதுகாப்புல இருக்கிறோம், உன்னதமானுடைய செக்யூரிட்டிகளை இருக்கிறோம், உன்னதமானவுக்குள்ளால நீங்களும் நாம் அடைக்கப்பட்டு வருகிறோம், பரிசுத்த ஆவியினால நீங்களும் நானும் முத்தரிக்கப்பட்டு வச்சிருக்கிறோம். நீங்களும் நானும் ஒன்றியவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருந்தாலும் நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறபடியினால பொல்லாங்கன் உன்னையும் என்னையும் தொடா. வேதம் அதனால சொல்லுது, 18 சொல்லுது, தேவனால பிறந்தவன பொல்லாங்கன் தொடா. ஏன் பொல்லாங்கன் தொடாம்? பயத்தில மாத்திரமல்ல, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறபடினால் பொல்லாங்கன் உன்னையும் என்னையும் தொட முடியாது. அதனால வேதம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியே தொடுகிறான். ஹல்லேலூயா. எத்தனை சொல்லக்கூடும், எந்த குடும்பமும் நானும் என்னுடைய சபையும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளால மறைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை சொல்லக்கூடும்? ஹல்லேலூயா. விசுவசித்தேன் ஆகையால், அதான் சொல்ல விசுவசிக்கிறேன், அதனால நான் பேசுகிறேன். அதனால எரேமியாவில் சொல்லப்படுது, அவர்கள் தங்களுக்கு கர்த்தர் பாரத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லுகிறார்கள், ஆனோ நானோ பாரத்தை உண்டு பண்ணவில்லை, அவர்கள் வார்த்தைகளே அவர்களுக்கு பாரமாய் இருந்தது. எத்தனை சொல்லக்கூட, நான் நல்ல வார்த்தையை தான் சொல்றேன், நல்ல அறிக்கை சொல்றேன். அதனால இந்த வார்த்தை எனக்கு பாரம் இல்லை, இந்த வார்த்தையின்படி எனக்கு விடுதலை இருக்கு, இந்த வார்த்தையின்படி எனக்கு பாதுகாப்பு இருக்கு, இந்த வார்த்தையின்படி எனக்கு தேவனே உன்னதமானவரை நான் அடைக்கலமாய் கொண்டிருக்கிறேன். அதனால நீ நானும் நல்ல வார்த்தைகளை சொல்ல வேணும். உன்னதமானுடைய மறைவில இருக்கிற நான் சர்வ வல்லவருடைய நிழலில தங்கி இருக்கிறேன். எல்லாரும் சொல்ல, உன்னதமானவருடைய மறைவில இருக்கிற நான் சர்வ வல்லவருடைய உன்னதமானுடைய நிழலில் இருக்கிற இந்த குடும்பம் சர்வ வல்லவருடைய உன்னதமானவருடைய மறைவில இருக்கிற இந்த சபை சர்வ வல்லவருடைய எத்தனை பேர் சொல்லக்கூட எத்தனை பேர் சொல்லக்கூட நிழலில் இருக்கிறேன். நீ நானும் அவருக்குள்ளதான் மறைஞ்சிருக்கிறோம். அவர் இன்னைக்கு பாருங்க, உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி மறைச்சு வச்சிருக்கிறார். எபேசியர் புத்தகத்தில் நீங்க வாசிக்க தேவையில்லை, 2:7 அவர் அங்கே பார்க்கிறோம், எங்களை இருளில் அந்த விடுதலாக்கி உன்னதமான அங்கே உன்னதங்களில் அவரோட கூட எங்களை உட்கார வச்சிருக்கிறாரா. நீ நானும் பிசாசெட்டி தொட முடியாதபடிக்கு இந்த உன்னதத்துக்கு ஏறுவேன் என்று சொன்ன லூசிபர்
நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், வானங்களுக்கு மேலாய் என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொன்ன அந்த பிசாசு விரும்பின அந்த இடத்தை பிசாசு ஆண்டவர் அழைக்காதபடி, ஏற்காதபடி, அதை தள்ளிட்டு என் ஆண்டவர் விரும்பின பிசாசுக்கு அதை கொடுக்காதபடி, என் ஆண்டவர் விரும்பாத உனக்கும் எனக்கும் அவர் உன்னதங்களில் எங்களை அவரோடு கூட உட்கார வச்சிருப்பாரண்டா. எப்படி சத்துரு தொட முடியும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தேவனுடைய புறப்பட்டிய தேவனுடைய சொத்தை எப்படி சத்துரு தொட முடியும்? எத்தனை சொல்லக்கூடும், என்ன சத்துரு தொட முடியாது, இந்த குடும்பத்தை சத்துரு தொட முடியாது, சபையை, உண்ட பிள்ளைகளை, உண்ட குடும்பத்தை, உண்ட கணவனை, உண்ட மனைவியை பிசாசு தொட முடியாது. பகதபாசே இந்த பிள்ளையை தொட முடியாது. என் பிள்ளை உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறான், என் மகன் உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறார், என் மகன் உன்னதமான மறைவில், என் புருஷன் உன்னதமானவனுடைய மறைவில் இருக்கிறார், என் மனைவி உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லக்கூட கர்த்தர் ஒளிச்சு வச்சிருக்கார். சத்துரு தொட முடியாது, மனுஷர்கள் பார்க்க முடியாது, உலகம் பார்க்க முடியாது. என்னுடைய கர்த்தர் 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 உன்னதமான அந்த மகா பரிசுத்த பிதாவானவர் அவர் மறைச்சு வச்சிருக்கிறாராம். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய மறைவில் தான் இருக்கிறோம். எங்களை சத்துரு தொட முடியாது. இரத்த கோட்டைக்குள்ள என் தேவன் உன்னை மறைச்சு வச்சிருக்கிறாரா. பிசாசு பார்க்கிற போது இயேசு ஜெயிச்ச அந்த இயேசுடைய ரத்தம் தான் பிசாசுக்கு தெரியும். பிசாசு எவ்வளவுதான் சுத்தி பார்த்தாலும் உண்ட பாவம் அல்ல, உண்ட அக்கிரமம், உண்ட குறைவுகள் ஒன்றும் தெரியாதபடி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நன்மையினாலும் அவர் முடிசூட்டி நம்ம மூடி வச்சிருக்கிறபடினா தேவ ஜனமே சத்துருன்னு தொடாது. எத்தனை அறிக்கை சத்துருன்னு தொடாது. நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நாம் பண்ணுற அறிக்கை என்ன? நீங்க பண்ணின அறிக்கையை முடிவறிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருங்க. என்ன அறிக்கைப்படுகிறோம்? என் கர்த்தர் சொன்னா அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் அறிக்கை செய்கிறேன், அதன்படிதான் என் வாழ்க்கை நாய்க்கு அமையும், அந்த வாழ்க்கை இனிமேல் அமைய போகுது. அதனால சொல்லப்படுது, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் என்ன செய்வான்? தங்குவான். நீங்களும் நானும் தங்குறிடம் சர்வ வல்லவருடைய நிழலில். பாருங்க, சும்மா ரூத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். ரூத் அந்த இடத்துல போன போது போவாஸ் பார்த்து சொல்றான், நீ இஸ்ரவேலின் தேவனுடைய அவருடைய நிழலுக்கு கீழே நீ வந்தபடினால உனக்கு நிறைவான பலன் உண்டு. உன்னதமானுடைய அந்த இஸ்ரவேலின் தேவன் அவருடைய 2ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. ரூத்தின் புத்தகம் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவரால என்ன பலன் கிடைப்பதாக? ஒரு மனுஷன் சொல்றான், அவரால உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆனா இது என் தெய்வமே சொல்லுது. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில். அப்ப சர்வ வல்லவருடைய நிழலில் நீ நானும் வந்துட்டா அவ்வளவு ஆசீர்வாதம் வரும். எல்லாரும் பக்கத்து சொல்லு, நிறைவான பலன் எனக்கு வரும். நிறைவில் அதை விட மச் மோர், அதை விட ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டா? கமான், எத்தனை சொல்லுங்க செய்வாரா? செய்வார். அவர் வாக்குத்தத்தத்துக்கு என்ன உண்மையுள்ளவர். அவர் உன்னாலும் பொய் சொல்றது இல்ல. இப்ப பாருங்க, சங்கீதம் 36:7 வாசிங்களேன். சங்கீதம் 36:7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. உம்முடைய கிருபை, அதுல இங்கிலீஷ்ல mercy ன்னு சொல்லுது. உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே. அதனால தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. உம்முடைய இரக்கம் எவ்வளவு அருமையானது. ஆண்டவரே, உம்முடைய சாந்தம் எவ்வளவு அருமையானது. உம்முடைய தயவு எவ்வளவு அருமையானது. ஏன்னா மனுபுத்திரர் வந்து அதனுடைய அந்த செட்டையின் நிழலில் என்ன செய்வார்கள்? தங்குவார்கள். இன்னைக்கு கிருபையை தேவனுடைய செட்டைக்கு அடையாளமாக்கப்படுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் கிருபை பெற்ற ஜனம். எத்தனை பேர் சொல்லக்கூடாது, நீங்களும் நானும் கிருபை பெற்ற ஜனம்? கிருபையினால நாங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய இரக்கத்தால நீங்களும் நானும் மூடப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய இரக்கம் 1000 தலைமுறைக்கு வரைக்கும் இருக்குமாம். ஏன்? உண்மையாய் நீ நானும் இருக்கிறபடினால மாத்திரமா இல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இரக்கம் நமக்கு கிடைத்தபடினால. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்துக்கு முடிவே இல்ல.
அதனால தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் என்ன நினைக்கணும், ஆண்டவருடைய செட்டையின் கீழே தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஏன் மனுபுத்திரர்கள் வந்தடைகிறார்கள்? அதிலே வசனத்திலே இருக்கு, உமது ஆலயத்தில் உள்ள உமது இல்ல தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, உம்முடைய இரக்கம் எவ்வளவு அருமையானது. அதனால நாம் மனுபுத்திரர்கள் வந்து உம்முடைய நிழலில தந்தடைகிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் வந்தடைய காரணம் என்ன? என்னுடைய ஆண்டவருடைய இரக்கம் எவ்வளவு அருமையானது, ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால தான் என்னுடைய தெய்வத்திடத்தில் வந்தடைகிறோமே. அவருடைய இரக்கம் கிருபை உண்டைக்கு உங்களுக்கும் எனக்கும் இல்லையா? பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்தா எப்பொழுதே நீங்களும் நான் அழிக்கப்பட்டு கல்லறிந்து கொல்லப்பட்டிருப்போம். எத்தனை சொல்லக்கூடும், இந்த கிருபை ஆண்டவருடைய இரக்கம் என்னை பாதுகாத்தது. ஹல்லேலூயா. அதனால நான் வந்தடைந்து கொண்டே இருக்கிறேன், அதனால தொடர்ந்து வந்து கொண்டே போகிறேன், அதனால தொடர்ந்து பின்பற்றி கொண்டே இருக்கிறேன். என்னுடைய இரக்கம் கிருபை மகா பெருசே, அந்த நிழலுக்கு கீழே நான் வந்திருக்கிறேன். அதனால இவரையில சொல்லப்படுது 4:14 அங்கே அவருடைய இரக்கம், ஆதலால் இரக்கத்தை பெறவும். எந்த நேரத்திலும் நீங்களும் நானும் அங்கே இரக்கத்தை பெறக்கூடிய அளவுக்கு, கோபத்தை அல்ல, ஆண்டவருடைய தண்டனை அல்ல, ஆண்டவருடைய பனிஷ்மென்ட் அல்ல, ஆண்டவரால் ஒரு வெறுப்பு அல்ல. எல்லாரும் சொல்லு, எந்த ஏற்ற நேரத்தில் நான் என்னத்தை பெற? இரக்கத்தை பெற. என்னுடைய தவறுல இரக்கத்தை பெற, என்னுடைய தேவைக்கு ஒரு இரக்கத்தை பெற, ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற, தீமைக்கல்ல நன்மையான காரியத்தை பெற. ஏன் அங்கே யாக்கோபு 1:17 சொல்லப்படுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான வரம் எல்லாம் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இங்கே வருகிறது. தேவனால வருகிறது எல்லாம் நன்மையானது, ஒன்றுமே தீமை இல்ல. எத்தனை சொல்லக்கூடும், என்ற தெய்வத்தால எனக்கு வருகிறது எல்லாம் நன்மையானது, நன்மையானது, நன்மையானது. அதனால சொல்லப்படுது, ஆண்டவரே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, மனுபுத்திரர் உம்முடைய செட்டையின் நிழலிலே. கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சிறைக்குள்ள கூட்டி சேர்க்குமா போல் என் தேவன் தன்னுடைய ஜனங்களை சேர்க்கிறாரா? அவர் எத்தனையோ முறை ஜனங்களை அழைத்த வேளையிலும் அவருடைய ஜனங்கள் அவரிடத்தில் போகவில்லை. ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையினால சேர்க்கப்பட்டபடினால் இன்றைக்கு நீங்களும் நானும் சும்மா இல்ல. கோழி தன்னுடைய சிறைக்குள்ள மறைச்சு வைக்கிறது போல செட்டைக்குள்ள குஞ்சுகள் மறைக்கிறதை காட்டிலும் என் தெய்வம் தம்முடைய இரக்கத்தால கிருபையினால நம்ம மறைச்சு வச்சிருக்கிறபடினால்தான் சத்துரு தொட முடியாது, வியாதி தொட முடியாது, பொல்லாப்பு தொட முடியாது, உலகம் நம்மை தொட முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மை மூடி வச்சிருக்கிறார். ஆண்டவர் அதை நீ நானும் மறக்க கூடாது. எங்களுடைய எக்ஸசைஸால நாம தப்பில்லை, எங்களுடைய பராமரிப்பால நாங்க தப்பில்லை, எங்களுடைய எந்த பலத்தினால். எத்தனை பேர் சொல்லக்கூடாது, எல்லாம் உம்முடைய கிருபை தகப்பனே, எல்லாமே உம்முடைய கிருபை. ஒரு பெய்யை கட்டி தேவனே உம்முடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்முடைய இரக்கத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். மனுபுத்திரர் உமது செட்டையின் நிழலில் வந்தடைகிறார்கள். ஏன்னு சொன்னா உம்முடைய கிருபை எவ்வளவு மேலானது, உம்முடைய இரக்கம் மேலானது. அவற்றை இரக்கத்தால தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அவற்றை இரக்கத்தால இன்றைக்கு உடுக்கிறோம், அவற்றை இரக்கத்தால சாப்பிடுகிறோம், அவருடைய இரக்கத்தால எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்க என்னவோ இருந்தும் ஒன்றையும் அனுபவியாம இருக்கிற போது எத்தனை சொல்லக்கூட நம்முடைய தெய்வம் இரக்கமாய் இருந்தபடினால எல்லா சம்பூரணங்களினாலும் என்னை கர்த்தர் நிரப்பி வச்சிருக்கிறார். ஆலயத்தில் இருக்கிற சகல சம்பூரணத்தினாலும் என் தேவன் என்னை நிறைச்சு வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதனால அடுத்த வசனம் சொல்லுது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால். எத்தனை பேர் சொல்லக்கூடும், ஆலயத்தில் உள்ள சம்பூரணம். ஆலயத்தில் கோபம் இல்ல, ஆலயத்தில் பகை இல்ல, ஆலயத்தில் விபச்சாரம் இல்ல, ஆலயத்தில் கெட்டது இல்ல, ஆலயத்தில் ஒண்ணும் இல்ல, ஆலயத்தில் இருக்கலாம் தேவனுடைய சம்பூரணம். அதனால அன்பு, சந்தோஷ, சமாதானம், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த தேவனுடைய சபையில தேவன் எத்தனை பேர் சொல்லக்கூடும், ஆலயத்தில் சம்பூரணத்தினால நான் நிரப்பப்படுகிற மனுஷன். எனக்கு அவருடைய சம்பூரணம், அதால அவர் நம்மை நிரப்புகிறவர். ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் அவர் என்னை திருப்தியாக்குறவர். அவருடைய ஆலயம் எப்படிப்பட்டது? எந்த இடமோ இயேசு இருக்கிறாரோ அந்த இடத்துல எல்லா நன்மையும் இருக்கு. இன்னைக்கு சபையில தேவனானவர் தேவ சபையில என்ன செய்றாராம்? எழுந்தருளி இருக்கிறார். அதனால நாம் வியாதியில இருந்து வருகிறவனுக்கு அவர் சுகமளிக்கிற பரிகாரி கர்த்தர். வறுமையில இருக்கிறவனுக்கு அவர் ஐஸ்வர்ய தெய்வம், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற கர்த்தர். உடைஞ்சு போன இருதயத்தை அவர் குணப்படுத்துகிற ஆறுதலன், தேற்றரவாளன். தனிமையில இருக்கிறவர்கள், சிற்பட்டவர்களை விடுதலை ஆக்கிற விடுதலையான தெய்வம். பாவ சாப ரோக அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கிற அவர் விடுதலையின் தேவனாய் நம்முடைய மத்தியில் இருக்கிற தெய்வம்.
அதனால வேதம் சொல்லுது, ஆலயத்தில் இருக்கிற சம்பூரணத்தினால அவர் நம்மை திருப்தி ஆக்கிறவர். இந்த ஆலயம் கர்த்தருடைய ஆலயமே ஆனால், இந்த ஆலயம் உண்மையா என்ற தெய்வத்தினுடைய ஆலயமே ஆனால், இந்த ஆலயத்திலிருந்து சம்பூரணத்தினால ஒவ்வொரு ஜனமும் நிரப்பப்படுவார்கள். அவருடைய வார்த்தை நமக்கு சம்பூரணமானது. அவரை ஆராதிக்கிற போது தேவனுடைய மகிமை நமக்கு சம்பூரணமானது. நாம் அந்நிய பாஷையில பேசுகிற போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சம்பூரணமானவர். நாம் பெற்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நமக்கு சம்பூரணமானது, ஒன்று கூட குறைவில்லாதபடி. அங்கே தீத்துல சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை சம்பூரணமாய் நமக்கு கொடுத்த ஆண்டவர். அங்கே இயேசு கிறிஸ்துவை அங்கே அளவில்லாமல் ஆசீர்வதித்ததை போல பிதாவானவர் அங்கே தீத்துல சொல்லப்படுது, பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அவர் சம்பூரணமாய் கொடுத்தார். இதனால கிருபையினால, எத்தனை பேர் சொல்லக்கூடும், இந்த கிருபையினால நான் எல்லாவற்றையும் சம்பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய தெய்வீக சொத்தை சம்பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதத்தை சம்பூரணமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு உயர்வை சம்பூரணமாக பெற்றுக்கொள்ள முடியும். விடுதலைகளை அறகுறைவாய் அல்ல, சம்பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த காரியமானாலும் குறைவாய் அல்ல, நிறைவாய் அல்ல, சம்பூரணம். எத்தனை சொல்லக்கூடும், என் தேவன் அதை செய்வாரா? ஏன்? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற நீ, சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறபடினால் அவர் உன்னை போஷிப்பார், அவர் உன்னை காத்து நடத்துவார், அவர் உனக்காக வழக்காடுவார். என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஒரு குழந்தை தாயினுடைய நிழலில் இருக்கும் வரைக்கும் தாயானவள் குழந்தையை பராமரிக்கிறாளோ அதை காட்டும் என்னுடைய தகப்பன் இன்னைக்கு நமக்கு நிழலாய் இருக்கிறபடினால், மறைவிடமாய் இருக்கிறபடினால் அவர் நம்மை பாதுகாப்பார், வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் நான் இப்ப நேரம் போயிடுச்சு, நல்ல கொஞ்சம் பாஸ்டா வந்துட்டு என்ன தெரியாது, போலீஸ்காரன் நார்மல் கார்ல வந்தது. ஆனா 40 அதுல போகலாம், 30 போட்டிருந்தது, எந்த கணக்கு 40 போகலாம் போல இருந்துச்சு. கருப்பு காருக்குள்ள போலீஸ் வந்து என்ன தெரியா, நான் அப்படி கலாதியா வந்து நான் போலீஸையும் விலத்தி கொண்டு அப்பவே இவன் சிலோவா போகவே நான் யோசிச்சேன், என்ன ஒரு வெங்காயம் இப்படி சிலோவா போகுது, எனக்கு 9 ஆகுது 9 ஆகுது. அப்ப அவனுக்கு என்ன தெரியாது, நான் 9 ஆகுதுன்னு அதுக்குள்ள 9 இருந்ததுன்னே தெரியாது. அப்படி விலத்தி நல்லா இழுத்துக்கொண்டு நான் ஏதோ நல்லா இழுத்து கண்ணாடிக்கு போது அதுக்கப்புறம் தோத்திரமையா தோத்திரமையா வசனம் என்ன, உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிற சர்வவல்லோட நிலையில தங்குவாண்டு இன்றைக்கு தானே பிரசங்கம் பண்ண போறோம். ஐயோ கடவுளை, இது என்னது பீசா நிப்பாட்டி கேட்டா நிறைக்கணும். ரெண்டும் பொம்பளை எல்லாம் அப்ப தெரியும் தானே, பெண்ணுண்டா பேயும் எனக்கு பொம்பளை எல்லாம் மடக்கிருந்தானே. அடி பைசா பேரு சாரி யூனோ, எனக்கு ஐ நோ எவ்ரிதிங் ஐ நோ. ஏன் மறைச்ச, ஏன் நிப்பாட்டின எல்லாம் எனக்கு தெரியும். நாம ஆகி பண்ண போனா தானே ப்ராப்ளம் கூட வர்றது. இல்லை நான் 30 வந்தேன்னா அவள் 3 பாயிண்ட்ஸ் மடிச்சு கொஞ்சம் காசு மடிச்சுல, அதுகளும் 6க்கு முன்னால வைக்கப்பட்டாலும் மனுஷிக்கு முன்னால வைக்கப்படுற மாதிரி ஒரு பக்கம் இருக்குமா? உலகத்தில் 6க்கு முன்னாலும் வைக்கப்படலாம். அதே மாதிரி தான் பொஞ்சாதி புருஷன் முன்னால வைக்கப்படாது. ஏன்? வாழ்க்கை பூரா சொல்லி காட்டுவாங்க, மற்றவங்கள மறந்து போயிடுவாங்களே. என்ன பஞ்சாதி அதுதானே அன்றைக்கு ஓடினார் பிடிபட்டான் 20 வருஷத்துக்கு பிறகு. அந்த டைம்ல நாங்கள் இப்படி போய் சில்லவா அப்போ முந்தி போயிடாரு. அதான் நான் என்ன வைக்கப்பட்டாலும் பிசாசுக்கு முன்னால வைக்கப்படலாம் தாராளமா. அது பாருங்க மறைச்சாச்சு. அப்ப என்ன பாச முடிவு, நான் முடிவில் சொல்றேன், ஒன்னும் சொல்ல சாரி பிள்ளைதான் என்ன பிள்ளைதான். அப்ப சொன்னா எங்களையே ஓவர்டேக் பண்ணி போற. அப்ப நான் உள்ளுக்குள்ள சிரிச்சு படுத்தினேன், எத்தனை பேர் ஓவர்டேக் பண்ணினேன் எனக்கு உடனே பார்க்கணும். Yes, you know I am going to church. I know you are going to church. I know. Did you go to church? அப்படியா? ஓகே, என்ன செய்யணும்? உடனே பண்ணி லைசன்ஸ் கேட்டா, லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் காருக்குள்ள 6 இருக்கிறேன். நம்ம நினைக்கிறேன் காருக்குள்ள 2 பேர் இருக்கிறேன். திறந்து மாமியும் இருந்தவ. நினைக்க மாமியை பார்த்தோன்னு நினைச்சிருப்பான் வயசு போனால் தான் எந்த கிருபை வந்துச்சதோ தெரியாது. எனக்கு தினக்கு மாலா முன்னுக்கு இருந்துச்சு. கலாதிய மாலா உடனே எழும்பிச்சு அப்படி இறங்கி நான் ஒழுங்கா உள்ளுக்கு போய் காருக்கு ஏறிச்சு. என்னடா யாக்கோப்புக்கு லாபாவுடைய கண்களில் கிருபை கிடைச்ச மாதிரி எனக்கு இப்ப கிருபை கிடைக்கணும். உள்ளுக்க போய் ஏறி ரெண்டு பலாசன் சொன்ன போய் போன் அடியாண்டு 6க்கு அடியன்னு சொல்லல. மனுஷன் உள்ளுக்க வந்துட்டு 6க்கு அடிச்சதோ தெரியாது, அடிக்கல வரியா. அவங்க எங்க போன கேட்டா நான் சொன்னேன், இல்லை நான் சேர்ச்சுக்கு போறேன் 9க்கு பிந்திட்டு. அதான் அடி கீழே இருந்த மேலே பார்த்தா நல்ல சூட் தான், 2 கண்டு மேலே நல்ல சூட் எல்லாம் அடி அதை சிரிச்சு கொண்டே இருந்தேன். அப்படி பார்த்துட்டு அடி கொஞ்சம் நான் சிரிச்சு அவள் பார்க்குறது எல்லாம் சிரிச்சு கொண்டே இருந்தேன். லைசன்ஸ் பண்ணி பண்ணி சிரிச்சு கொண்டே. இந்த சிரிப்பில் எவ்வளவு இருக்கப்பா. உடனே நான் பார்த்துட்டு சொன்னா,
இப்போ இந்த ஃபோன் அடிச்சா தெரியும் தானே உங்களுக்கு, கணக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணுறானே எல்லாம் ஃபோன் அடிச்சா. அப்போ இது இந்த கார் ஒன்று சார். அதனால் நம்ம சேர்ச்சிலேயே எல்லாரும் நல்ல கார் தான், எனக்கும் இந்த கார் தான். எங்கே இருக்கு சேர்ச்சா மோடரில். உடனே மாலா வந்து சொல்லிச்சுது, நீங்கள் சொல்லுங்கள் ஊழியக்காரன் தப்பு விட்டுட்டு சொல்லல வேண்டல மனுஷன், நீங்கள் சொல்லுங்கள் ஊழியக்காரன் சொல்லுங்கள், நான் என் காருக்கு உள்ளுக்கு ஏறிறேன். போலீஸே களவெடுத்த மாதிரி தானே இது என்ன, போலீஸே களவெடுத்த மாதிரி. இதுக்குள்ள நான் போலீஸ் ஒன்று சொல்லலம்மா. அப்போ நான் சோறு பிராவன் ஒன்று பண்ணி போட்டு 2 பொம்பளை தானே மேலேருந்து கீழே 2-3 தரம் பாதிச்சிருக்கேன். ஒன்றுமில்ல எழுதி படிச்சோன்னா நாங்கள் காட் பிளஸ் யூ. காருக்கு வந்து ஏற கணச்சன் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவருடைய நிழல்ல தாங்க. அப்போ அவள் கேட்டால் ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா, நான் ஒரு நாள் கூட இப்படி நான் நடக்கலை. ஒரு நாள் நானா நடந்தேன், இத்தனை முறை கேமரா அடிச்சதொழிய நான் நடக்கல அப்படி. சரியா, அவள் பார்த்தா உடனே அடிச்சா விட்டுட்டா. அப்போ காருக்குள்ளே ஏறின உடனே நல்லா சொல்லிச்சு, நல்ல வேலை விட்டுட்டா. நான் நல்ல வேலை ஆண்டவர் நல்லா படிப்பிக்கிறார். என்ன 8 மணிக்கு நீ யாராவது இந்த காருக்கு ஏறாட்டி அடுத்த பஸ்ஸில் வருவினோம். இன்றைக்கு விட்டுட்டு வந்துட்டேன். ஏற்கனவே என் மகள் கொஞ்சம் வெளிக்கிட லேட் ஆயிடுது. அப்போ நான் பார்த்தேன், ஓகே என்ன செய்கிறேன், விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்த ரயிலில் வருவினோம் நினைக்கிறேன். உன்னதமான மரபில் இருக்கிறவர், சர்வ வல்லவருடைய. அப்போதான் நான் யோசிச்சேன், ஆண்டவர் சோத்திரம், கடவுள் நல்லவர். நான் உண்மையாக காருக்கு வரைக்கும் உள்ளுக்கு நினைச்சேன், ஆண்டவரே நான் கட்டாயம் சாட்சி சொல்லுவேன், லைஃப்லேயே சாட்சி இதை ஒன்றும் சொல்லலை, இதையாவது சொல்ல, இதையும் சொல்ல வெக்கமே என்னண்டு, பாஸ்டரே போலீஸ் ஓவர்டேக் பண்ணினவரேண்டா. நான் பிலாப்பழம் எவ்வளோ தோடலாம்னு நீங்கள் நினைச்சிருவீங்க. நான் பட்ட வேதனை உங்களை சொல்கிறேன். அப்படி ஓடிடாதீங்கன்னா நார்மல் காரில் வர்றாங்க, ஒன்றும் பெரிய உடுப்பு கிடுப்பு ஒன்றும் பெருசு இல்லை. ஓ மாட்டி எழுதிட்டாங்களா பார்த்தீங்களா? அப்போ நான் கிருபை பெற்றேன் நான். இல்லை அதுக்கு தான் குமார் என்ன செய்யணும்டா, சிரிச்சிடணும். இப்போ இந்த தங்கச்சேண்டா சிரிச்சு கொண்டே இருக்கேன். எழுதட்டும் பார்ப்போம், என்ன 2 தரம் பார்ப்போம், 3 தரம் பாருங்க, சும்மா பார்க்கவே. அவங்க கேட்பாங்க சில வேளையில் என்ன பார்த்துச்சிருக்க, நோ யூ ஆர் லைக் மை சிஸ்டர் என்று சொல்ல வேண்டியாரு. உன்னை பார்த்தா இந்த சகோதரி மாதிரி இருக்கு. Where is your sister? She's already died. அப்ப யோசிப்பாள், பொய் சொல்லல பரிசுத்த. எனக்கு ஒரு தங்கச்சி செத்த தானே, அதுல ஒன்று தப்பு இல்லையே. என்ன வகையில பொம்பளையா பிறந்தபடினால தங்கச்சி மாதிரி. என்ன பத்தா ஆபிரகாம் பொய்யா சொன்னான், சகோதரி. அவளுக்கு என்ன இது மெய்யாகவே சகோதரி, ஆனா ஒரு தகப்பன் தாய் அல்ல. அவன் சொன்னான் பரிசுத்த பொய் தான் அவன் சொன்னது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அப்படி செய்யக்கூடாது. நான் என்ன சொல்றேன்டா, ஆண்டவர் நாம சில தவறினாலும் அவர் உங்களை காக்கிற ஒரு ஆண்டவர். ஆமென். நாங்க மறந்தாலும் அவர் என்ன செய்யறதில்ல, மறக்கிறது இல்லை. அப்பவும் மாலா சொன்னதப்பா. இப்ப அதான் மனுஷனுக்கு பெரிய பிடி இருக்குன்னு தெரியுமா, நான் சொன்ன இவர் போனார் பொழி பிடிச்சிருந்தாரு. கொஞ்சம் ஓடைக்க என்னத்துக்கு போறேன் நான், சோம்பறியல் 2 அந்த டைம்ல தான் எல்லா வழிபாடும் வர்றது. இந்த பொறுமை எங்க வேறன்னு சொல்லுங்க பாப்போம். கார் ஓடுறாக்களுக்கு நீங்க வேலைக்கு கொஞ்சம் லேட்டா போகணும், அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க போய் கொண்டிருக்கணும். அந்த டைம்ல ஒரு எல்போட் ஒன்று முன்னுக்கு போகும். யோசிச்சு பாருங்க என்ன வேற வேண்டு மக்க இதுக்குள்ள ஒண்ணு வந்து வார. ஆனா நாங்க முந்தி எல்போட்ல போனதை மறந்துடுவோம். கவனிச்சீங்களா? நாங்க உண்மையா அந்த எல்போட்டு காணக்க நாம நினைக்கிறோம் பழசண்டா. நம்ம ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளார். உண்மையா சொல்றோம், கடவுள் சொல்றோம். இது லைசன்ஸ் ஃபுல் பாயிண்ட். உண்மையா தெரியும், ஒரு பாயிண்ட்ஸ் கூட எனக்கு போகல ஆண்டவர்கிட்ட கிருபை. ஆனா 2 தரம் போலீஸ் பிடிச்சது உண்மை. ஒரு ஆண்டைக்கு ஒருக்கா ஒரு சேட்டாங்களை எங்கேயோ இந்த ட்ரைனிங் இருக்கு, என்ன ஒர்க் பிளேஸ். நான் பார்த்தேன் ஏதோ ஒர்க் பிளேஸாக இருக்கும். சரியா அங்கே போனால் ஒன்றும் இல்லை. என்ன போல் ஒரு 100-150 பேர் இருந்தாங்க. அப்போ முன்னே பார்த்தேன், நான் தனியாக நினைச்ச போனேன்னு என்னோட 100 பேர் இருக்கிறாங்களே பரவாயில்லையே, சரி திருப்தியாக இருந்து டீயை வண்டி குடிச்சிட்டு அப்படி இப்போ இதுக்கு விட்டானுண்டா அடிக்கடி போய் வரலாம். ஆனால் அது ஒரு கத்தான விடுவான். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். கத்த நல்லவர், உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன், சர்வவல்ல. சில வேளையில நாம தவறிட்டாலும் ஆண்டவற்றை இரக்கமங்கள் என்ன செய்து தாங்கிடும். அதனால நான் சொல்லப்படுது, நாம் ஏற்ற நேரத்தில் கிருபை அடையும். அதாவது ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற நேரத்தில் சகாயம் பண்ணி வைக்கிற கிருபை அடையவும், தைரியமாய் கிருபாசனத்தை சேர கடவோம். அப்ப ஏற்ற நேரத்தில் நமக்கு கிருபை வரும்.
உண்மையா தவறுதலா செய்திருந்தா, உண்மையா தெரியாம செய்திருந்தா ஆண்டவர் ஒரு எக்ஸ்கியூஸ் செய்வார். உண்மையா எனக்கு அதுக்குள்ள காரக்கு, ஆனா சட்டத்தை மீறி அந்த பிள்ளை 100% சொல்லலாம். அது 40 தான் போயிருக்கணும், 30 தான் போயிருக்கணும். ஆனா நான் 30 தான் போனேன். ஆனா அந்த விலத்தினது ஒரு பிரிட்ஜில் விலத்தினா நான் பிள்ளையா. நாங்க படிக்க பிரிட்ஜே இல்லை. இப்ப அதுல ஒரு பிரிட்ஜை போட்டுட்டாங்க. நாங்க என்ன செய்யறோம்? சரி, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்வோம்? நாங்க திருப்தி அடைவோமா? உண்மையா ஆலயத்துக்குள்ள வந்தா உண்மையா நாங்க என்ன செய்யணும்? திருப்தி. எப்படி திருப்தி அடைய முடியும்? அவருடைய மகத்துவத்தை போலணும், அவருடைய இரக்கத்தை குறிச்சு நாங்க மேன்மை பாராட்டணும், அவருடைய கிருபையை குறிச்சு மேன்மை பாராட்டணும், அவருடைய அன்பை குறிச்சு மேன்மை பாராட்டத்தான் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிற சம்பூரணம் நம்மை நிரப்பும். தாவீதுக்கு எப்படி சம்பூரணம் நம்பினா? தாவீது கர்த்தரை குறித்து புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தவன், அவருடைய இரக்கத்தை குறித்து பாடிக்கொண்டே இருந்தவன், அவருடைய கிருபையை குறித்து பாடிக்கொண்டே இருக்கிறவன். எங்கெங்கெல்லாம் கிருபையும் இரக்கத்தை குறித்து யாரெல்லாம் பாடினார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சம்பூரணம் நிரப்பப்பட்டதுண்டா. நீங்களும் நானும் தேவனுடைய இரக்கத்தை குறித்து கிருபையை குறித்து பாடுகிற போது, தியானிக்கிற போது, என் கர்த்தர் நிச்சயமாய் தன்னுடைய சம்பூரணத்தினால நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைவுபடாது. 34:10 சங்கீதம் சிங்கக்குட்டியை தாட்சி பட்டினி கத்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மை. கத்தரை நீ நான் தேடினா அவர் ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள். எத்தனை பேர் சொல்லக்கும்? அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதும், அவருடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு போதும், அவருடைய ஸ்பெஷல் விசேஷ அன்பு எனக்கு போதும். எல்லாரை காட்டிலும் என்ற கர்த்தர் என்ன விசேஷமா நேசிக்கிறவர். அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசி நினைக்கணும், என்ற ஆண்டவர் எல்லாரை காட்டிலும் என்ன விசேஷமா நேசிக்கிறவர். ஆக்களை சொல்லணும், எல்லாரை காட்டிலும் நான் ஆண்டவரிடத்துல விசேஷமானவன். ஏன்? ஒன்றுமே தெரியாம விசப்பாகிட்டாங்க, அதுக்காக கொப்பி அடிச்சு இல்ல, விசேஷமானவன். இன்றைக்கு எவ்வளவு காரியங்களை எங்களால ஒன்றுமே, எங்களுக்கே கனவு போல இருக்கு, எங்களுக்கே இது போல இருக்கு, ஆனா எப்படியோ நடந்திருக்கு. என்னத்தினால? என்ற ஆண்டவருடைய கிருபை விசேஷமானவன். எத்தனை பேர் சொல்லக்கூட நாங்கள் விசேஷமானவர்கள், இந்த சபை விசேஷமானது, இந்த ஊழியர்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். நான் என்னுடைய கர்த்தருக்கு விசேஷமானவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாங்கள் விசேஷமானவர்கள். அதனால சொல்லப்படும், அவர் ஆலயத்தோட சம்பூரணத்தினால் நிறைக்கிற மாத்திரமல்ல, பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறவர். எப்பப்பெல்லாம் ஆவியானவர் தேவையோ, எப்பப்பெல்லாம் வரங்கள் தேவையோ, எப்பப்பெல்லாம் ஞானங்கள் தேவையோ, எப்பப்பெல்லாம் வெளிப்பாடு தேவையோ, அப்பப்பெல்லாம் என்ற தெய்வம் எங்கட அறிவு கெட்டாத காரியங்களை நமக்கு செய்வாரே. ஆனால் எத்தனை பேர் சொல்லக்கூடும், இந்த சபையில இருக்கிற ஆவியானவர் தான் அதை செய்யற. அதனாலதான் எத்தனை சொல்வார்கள், இந்த மேடையில வந்து நின்றா அவர்களுக்கு வருகிற வெளிப்பாடு வேற, அவர்களுக்கு வருகிற அபிஷேகம் வேற, டோட்டலி அவருடைய வாழ்க்கையே ஒரு வித்தியாசமா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? இந்த ஆலயத்தில் இருக்கிற தேவ ஆவியானவர். எத்தனை பேர் சொல்லக்கூட அல்லேலூயா. யாரை நீங்க கேட்கலாம், எத்தனை ஊழியக்காரர் வந்து போயிருக்கிறார்கள், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்துல போனா ஏதோ அவங்களுக்கே தெரியாது, டைம் போறது தெரியாது, அபிஷேகம் போறது தெரியாது, நாம வித்தியாசமா தான் பாடுறோம். அது காரணம் என்ன? வேதத்துல சொல்ல, ஆலயத்தில் இருக்கிற சம்பூரணத்தினால் அவர் நிறைக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய தாகங்களை பேரின்ப நதியினால் அவருடைய தாகங்களை தீர்க்கிறவர். எத்தனை பேர் சொல்லணும், இந்த இடத்துல இந்த ஆவியானவர் இருக்கிறார், இந்த இயேசு இருக்கிறார், பிதாவுடைய பிரசன்னம் இருக்கு, அதனாலதான் இந்த இடத்துல எங்களுடைய தாகங்கள் எல்லாம் தீர்க்கப்படுது. ஹல்லேலூயா. எத்தனையோ தாகம் இருக்கும் சிலருக்கு, வார்த்தையை குறிச்ச தாகம், பரிசுத்தாவியை குறிச்ச தாகம், தெய்வீக சுத்தத்தை குறிச்ச தாகம், அங்க தேவைகளை சந்திக்கணும் என்று சொல்லி சகல தாகம் எதுவா வந்தாலும். இன்றைக்கு சில பேரை பார்த்தா, இப்ப உதாரணம் சொல்றாரு, ஜூலியன் உங்களுக்கு இன்றைக்கு என்ன தேவை? ஒன்றும் தேவையில்லை, இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, சுகம் தேவையில்லை, அல்லது பணம் என்ற தேவையில்லை, அல்லது ஒன்றும் தேவையில்லை. ஆனா என்னத்துக்கு இந்த இடத்துல வர்ற தேவண்டா வார்த்தை பாருங்க, அந்த தாகம். எத்தனையோ சபைகளில் நீங்க போனீங்கன்னா எல்லாரும் ஏதோ தேவைக்கு போவார்கள், அதல்ல சபை. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் பேரின்ப நதியினால நம்முடைய தாகங்களை அவர் தீர்த்துட்டார். இன்னும் எங்களுக்கு இருக்கிற அவருடைய வார்த்தையை குறித்து, அவருடைய வெளிப்பாடுகளை குறித்து, அவருடைய ரகசியங்களை, மிஸ்டரி ஆஃப் வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையை குறித்த ரகசியம் தானே பரலோகத்தை குறித்த வெளிப்பாடு,
பரலோகத்தை குறித்த தரிசனங்கள். இன்னும் ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை வச்சிருக்கிறார். போதும் என்று நாங்கள் எங்களுடைய பெற்ற ஆசீர்வாதத்தோட வீடுகளில் இல்லாதபடி இன்னும் கர்த்தருடைய மகத்துவங்களை நீங்களும் நானும் அறியறபடினால் அறியணும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கிறபடினால தான் ஓடி வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய தாகங்களை என்ற கர்த்தர் தீர்க்கிறவர். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? என்ன தாகத்தோட நீங்க வந்தாலும் அந்த தாகத்தை என்னை ஆண்டவர் தீர்க்கிறவர். அது அவருடைய கிருபை. அந்த நிழலுக்குள்ள நீங்களும் நான் ஓடி வந்திருக்கிறோம். இந்த சபை தேவனுடைய நிழல். இந்த சபை தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை எங்கே பெண்ணுக்கு அடையாளம் சொல்றாங்க. அது தேவனுடைய மணவாட்டி சபை. இன்னைக்கு இந்த சபையில இந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் அலங்கரிச்சு வச்சிருக்கிறார். அவர்தான் கிருபையின் மகிமை. அவருக்கு புகழ்ச்சாய் இந்த கிருபையான சபையை கர்த்தர் வச்சிருக்கிறபடினா உண்ட தேவை எந்த தேவை உண்ட தாகம் எந்த தாகத்தை எந்த கர்த்தர் தீர்க்க காரணம் என்ன? அவருடைய ஆவியானவரால தான் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்? உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறார். உன்னதமானவர் உண்மையில் நிழலிடுவார். பரிசுத்தாவியானவர் உண்மையில வருவார். உன்னதமானவர் உண்மையில் நிழலிடுவார். உன்னதமானவர் உண்மையில நிழலிடுகிற போது உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம். தேவனுடைய குமாரன் என்றா அந்த குமாரன் தான் இயேசு என்றா. உன்னதமானவர் நிழலிட்டு பிறந்தவர் தான் இயேசு என்றா. அந்த இயேசு அற்புதம் செய்தா. அந்த இயேசு மரித்தோரை எழுப்பிவித்தா. அந்த இயேசு பிசாசுகளை ஓட்டினா. அந்த இயேசு உலகத்தை ஜெயிச்சா. அதே இயேசுடைய ஆவியை பெற்ற தேவஜனமே, அதே உன்னதமானவர் உண்மையில என்மேல நிழலிடுகிற போது நீங்க நானும் பரிசுத்தமாக்கப்பட்டோம், தேவனால பிறப்பிக்கப்பட்டோம், தேவனுடைய புத்திரர்கள் ஆக்கப்பட்டோம். அப்படியானா இனி நம்முடைய வாழ்க்கையில நடக்க போறது என்ன? அற்புதங்களை செய்யத்தான் வேணும், அதிசயங்களை செய்யத்தான் வேணும், கட்டுக்களை உடைக்கத்தான் வேணும், பிசாசை துரைக்கத்தான் வேணும். இயேசு கிறிஸ்துவே எப்படி செய்தாரோ அப்படியே தேவஜனமே அவரை போல நீ நானும் செய்கிறதா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம். ஒரு இயேசு உன்னதமானவர் நிழலிட்ட போது பிறந்து உலகத்தை அசைத்தார்கள். ஒரு புத்திரன் மூத்த குமாரன். எபிரேயர் 2:10 சொல்லப்படும்படி அவர் மூத்தவராய் இருந்து முதற்பேரானவராய் இருந்து அவர் அதை செய்தார். அதற்கு பின்பதாய் பெற்றெடுக்கப்பட்ட அவருடைய புத்திரர்களும் அவருடைய புத்திரியர்களும் எத்தனை பேர் சொல்லக்கூடும்? செய்ய போகிறது அதிகம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வார், அவைகளை காட்டிலே. தேவச்சனமே, நீ நான் செய்ய வேண்டிய காரியம் அதுதான். ஏனென்றா உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம். பிசாசு நம்ம தொடாது. பாதாளத்தின் வாசல் சபையை, பாதாளத்தின் வாசல் உண்ட குடும்பத்தை, பாதாளத்தின் வாசல் என்ன? எல்லாரும் சொல்ல, பாதாளத்தின் வாசல் என்ன? என்ன செய்யாதே, மேற்கொள்ளாது. ஏன்? நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறேன். ஒரு தற்காலிகமான கூடாரம் அல்ல. ஏனோ தானோன்னு சொல்லி ஒரு சொற்ப காலத்துக்கு எங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிற ஒரு அரசாங்கமோ ஒரு மனுஷர்களோ ராஜாவிடத்தில் அல்ல. சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, நினைக்க உள்ள ஒரு ஆசையா இருக்கு. சர்வ வல்லவர். அவர் யார்? மரணத்தை ஜெயிச்சவர், பாதாளத்தை வென்றெடுத்தவர், சத்துருடைய தலையை நசுக்கினவர், சத்துருடைய சகல வலைகளை மேற்கொண்டவர், பிசாசுடைய கிரியைகளை அப்போஸ்தலர் 10:38 பிசாசுடைய கிரியைகளை எல்லாம் அழிச்சவர், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தவர். அந்த நசரேனாய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணின அதே தேவனே ஒன்று கொரிந்தியரில் சொல்லப்படும்படி உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறபடினா இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தது போல பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்கிறவராக திரிஞ்சிறது போல நீங்களும் நானும் உன்னதமானவர் எங்கள் மேல அவர் நிழலிட்டபடினால் பிறந்திருக்கிறோம். பிறந்திருக்கிற நாங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறோம். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிற நாங்கள் we are going to do something. ஏதோ செய்ய போகிறோம். என்ன செய்ய போறோம்? இயேசு செய்தது போலதான் நீயும் நானும் செய்ய போறோம். அதனாலதான் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவர் சத்ரு வெள்ளம் வருகிற போது ஆவியானவர் கொடி பிடிப்பாராம். 28 சொல்ற ஏசாயாவுல அவர் பறக்கடிக்கிற புயலை போல, கல்மழையை போல, அவர் புரண்டு வருகிற வெள்ளம் போல அவர் வருவார். எப்படி? எங்களுக்குள்ள இருந்து தண்ணியை போல போகிறவர் அல்ல. எங்களை தான் ஆண்டவர் பறக்கடிக்கிற காற்றை போல பயன்படுத்துகிறது. எங்களை தான் கர்த்தர் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எசாயா. எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன், திராணியும் வல்லமையும் உள்ள ஒருவர் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மலையை போலவும், அவன் கல்மலை. இந்த பாருங்க, உன்னதமானவருடைய இடத்துல இருக்கிறோம் ஒருவன் என்று சொல்லப்படுது. இன்னைக்கு நீங்களும் நானும் யார் இடத்துல இருக்கிறோம்? எத்தனை சொல்லக்கூடாது? நாங்க உன்னதமான இடத்துல இருக்கிறோம்.
சர்வ வல்லவருடைய நிழலில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? தங்குகிறோம். ஒருவன் நீக்கிறான், அவன் நீங்களும் நானும். ஏன்? தேவனால நீங்களும் நானும் பிறக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு குறித்து சொல்லி இருந்தாலும் அல்லது பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லி இருந்தாலும், இப்ப அந்த ஆவியானவர் எங்க? அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இருக்கிற போது அங்கே பார்க்கிறோம், அங்கே மனுஷனுடைய ஆவி அங்கே கர்த்தருடைய ஆவியோடு இணைக்கப்படுகிறபடினால் ஒரே ஆவியாயிருக்கிறானா. அங்கே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால அங்கே பரிசுத்த ஆவியானவரோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் கொலோசியரில் சொல்லப்பட்டபடி மகிமை நம்பிக்கையாய் கிறிஸ்து இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணுகிறபடினால் நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருந்தேன், அதே போல நீங்களும் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடினால் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்றா அந்நாட்களில் நான் உங்களிலும் நீங்கள் என்னில் இருப்பதை ஜனங்கள் காண்பார்கள் என்றா. அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் குட்டி இயேசுவை போல, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ வசனத்தை பெற்றவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்க தேவர்களை போல, தேவனுடைய தேவன் என்று சொன்ன அவருடைய புத்திரர்கள் தேவ புத்திரர்கள் என்ற தேவன் இயேசு எப்படி செய்தாரோ அப்படித்தான் நீங்களும் நானும் செய்வோம். இன்னும் அதை காட்டிலும் செய்ய போகிறோம். ஏதோ அப்படிதான் சொல்லுது. அப்ப நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்யறார்? யார் மூலமாக? அவர்தான் இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்ப பண்ணுவிச்சவர். பரிசுத்த ஆவியானவர் அல்லாமல் ஆவியினால் அல்லாமல் ஒரு பிசாசில் ஓட்டவில்லை. வேதம் சொல்லுது, அவர் ஆவியினாலே பிசாசை துரத்தினார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு செய்தது போல இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினால, பேரின்ம நதி நமக்குள்ள இருக்கிறபடினால, தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடினால என் ஆண்டவர் உங்களை கொண்டு என்னை கொண்டு செய்ய போற காரியம் கொஞ்சமல்ல கொஞ்சமல்ல கொஞ்சமல்ல. கமான், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னதமானவருடைய மறைவில இருக்கிறாய், சர்வ வல்லவருடைய நிழலில இருக்கிறாய். அந்த நிழல் பட்டது, ஆனா நீ ஒரு மாற்றமடைஞ்ச ஒரு மனுஷனா தான் இருப்பாய். பரிசுத்த ஆவி இறங்கின போது அங்கே சவுல் அங்கே பார்க்கிறோம் தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாறினது உண்டதுண்டால். இயேசு கிறிஸ்துவின் மேல பிதாவுடைய நிழல் பட்ட போது அங்கே இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயிச்சார் என்று சொன்னா, இன்னைக்கு உங்கள் மேல என் மேல பிதாவானவன் நிழலிட்டது உண்மை, உங்கள் மேல என் மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது. எபேசியர் புத்தகம் 4:6 சொல்லப்படுது, அவர் ஒரு வாசிங்க 4:6, அவர் எங்களுக்குள்ளும் எங்கள் மேலும் எங்களோடும் இருக்கிறார். எபேசியர் 4:6. எல்லாருக்கும் ஒரே தேவனுடைய பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். பக்கத்து வாசல், உங்கள் எல்லாருக்குள்ளும். உன்னதமானுடைய மறைவிலை நான் நிற்கிறேன், சர்வவல்லவருடைய நிழலில் இருக்கிறேன். அவர் எல்லாரும் மேலும், எல்லாரும் சொல்ல எனக்கு மேல அவர் தான் இருக்கிறார். எசாயால 25 சொல்லப்படுது, அங்கே அவர் தான் பெருவெள்ள கொடம் வெயிலில் குளிர் நிழலா இருக்கிறவர். நீங்களும் நானும் அந்த நிழலுக்குள்ளதான் இருக்கிறோம். அந்த நிழல் விலகாத ஒரு நிழல். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நிழல் எல்லாம் விலகி போயிடும். ஆனா நீங்களும் நானும் பெற்ற நிழல் ஒரு நாளும் விலகாத நிழல். என்றைக்கு கர்த்தர் ரட்சித்தாரோ அந்த ரட்சித்த அந்த நாளில இருந்து அவருடைய ராஜ்யம் போய் சேரும் வரைக்கும் உன்னை விட்டு அந்த நிழல் விலகாது. நீ விலகினாலும் அந்த நிழல் பின்தொடர்ந்து உன்னை பாதுகாக்குமே ஒழிய ஒரு நாளும் விலகாது. அதனால நீ நானும் அவரை பிடிக்கல, அவர் நம்ம பிடிச்சாராம். நீங்களும் நானும் அவரை தெரிஞ்சு கொள்ளல, அவர் நம்ம தெரிஞ்சு கொண்டாரா. நீங்களும் நானும் நிலைக்கல, அவர் நம்மை நிலைநிறுத்தி வைக்கிறாரா. நீங்களும் நானும் அவர் அன்பு கூறல, அவரே நம்மை அன்பு கூர்ந்து வச்சிருக்கிறாரா. நீங்களும் நானும் அவரால் தன்னை நேசிக்க, நாங்கள் அவரை நேசிக்க மாத்திர அவரால் நேசிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அவருக்காக ஓடுகிறவர்கள் அல்ல, அவரே நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து எங்களை மீட்டவர். ஒரு போதும் கைவிடா. எத்தனை பேர் சொல்லக்கூடும், என்ற தெய்வம் ஒரு போதும் என்னை கைவிடா. மனைவி, கணவன், புருஷ, பிள்ளை யாரும் எல்லாரும் கைவிட்டாலும் உன்னை காக்கிற நிழல், உன்னை காக்கிற உன்னதமானவருடைய நிழல், அந்த சர்வ வல்லவருடைய நிழல் ஒரு போது உன்னை விட்டு விலகாது. அதனால பயப்படாதே, அது நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. இம்பாசிபிள், முடியாது. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை விட்டு விலகாத ஒருவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அதான் அவற்றை குணாதிஷா, அவரை ஏன் நல்ல தெய்வம் என்று சொல்கிறோம். எத்தனோ முறை தவறினோம், விழுந்தோம், ஆனால் மங்கி எறிகிற திரி அணியாமல் அங்கே நெறிந்த நாணல முடியாதவர், திரும்ப திரும்ப அணியாதபடி நம்மை காத்து திரும்ப திரும்ப நிறுத்தி வச்சிருக்க ஒரு நிழல் தான் என் ஆண்டவர் இயேசு. முட்களில் அங்கே ஜனங்களை அங்க பார்க்கிறோம், அங்க மரங்கள் போய் மரங்களை கேட்டுச்சுதான், நீங்க எங்களுக்கு ராஜாவாக இருங்கன்னு சொல்லி முள்ளு சொல்லிச்சுதான், என்ற நிழலுக்கு கீழே வந்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு ராஜாவாக இருப்பேன். அது சில பேர் சொல்றார் இயேசு கிறிஸ்து அங்க மரிக்கிறத குறிச்சு, அது என்ன தெரியாது. ஆனா அந்த நிழல் எல்லாம் அற்று போயிட்டு சொல்லப்படுது. நம்முடைய இயேசு அற்று போகிறவர் அல்ல.
எத்தனை சொல்லக்கூடாது? இயேசு உண்மையானவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அவர் நம்மோட கூட இருக்கிறார், நமக்கு மேலே இருக்கிறார், நமக்கு உள்ளே இருக்கிறார், நாங்களும் அவருக்குள்ள இருக்கிறோம். அதான் ஆண்டவற்றை இருவேன். அதனால வேதம் சொல்லுது, எல்லாருக்குள்ளும் ஒரே தேவனோடு கிறிஸ்து எல்லார் மேலும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும். பக்கத்து பாசாலு அவர் எல்லார் மேலும். அப்ப உங்கள் மேல இருக்கிறாரா? பக்கத்து பாச உங்கள் மேலே இருக்கிறார். உங்களோட கூட. ஐயோ என்னோட ஒருவரும் இல்ல, இல்ல உன்னோடு கூட உன்னதமானவர் இருக்கிறாரே, சர்வ வல்லவர் உன்னோடு கூட இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஐயோ எனக்குள்ள ஒரே கவலை இல்ல, உனக்குள்ள கவலை இல்ல, உனக்குள்ள இருக்கிறது சர்வ வல்லவர் அல்லவா. அவர் இருக்கிற போது, வெளிச்சம் இருக்கிற போது எப்படி இருள் பற்ற முடியும்? வெளிச்சம் எனக்குள்ள இருந்தா எப்படி இருள் அழுக முடியும்? எந்த ஒரு இருளும் இந்த வெளிச்சத்தை பற்றி கொள்ளாது என்று சொல்லுகிறது அல்லவா. நம்புறீங்களோ? உன்னதமானவருடைய மறைவில இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குறான். அந்த தங்குறவனுக்கு தான் கீழே சொல்லப்பட்ட அவ்வளவு ஆசீர்வாதம். அந்த உன்னதமானுடைய மறைவில இருக்கிற அண்டனுக்கு, இந்த சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குற அண்டனுக்கு கீழே சொல்லப்பட்ட அவ்வளவு ஆசீர்வாதங்களும் எனக்கு சொந்தமாக இருக்கு. எத்தனை சொல்லக்கூடும்? எனக்கு அவர் உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமாம் நம் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். சொல்லுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அடைகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை. ஆமென். La 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 உன்னதமான கர்த்தரை நீ என்னவாக்கிட்டாய்? உறைவிடமாக்கி கொண்டாய். மறைவிடம். அவர் ஒளிச்சு வச்சுக்கிறது மாத்திரமல்ல, மறைச்சு வச்சுக்கிறது மாத்திரமல்ல, பாதுகாப்பா இருக்கிறவர். சேஃப்டி பிளேஸ். எங்களுக்கு இந்த உலகத்துக்கே ஒரு சேஃப்டியான ஒரு பிளேஸ் இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்ட விசுவாசி உனக்கும் எனக்கும் ஒரு சேஃப்டியான இடம் என் ஆண்டவர் இயேசுதான். அவர் சொன்னார், நானே வாசல், என் வழியாய் வருகிறவன் உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சல. இயேசு கிறிஸ்துக்குள்ள நீ நானும் போயிட்டோம். நாம போனது போனதான். அடைஞ்ச நித்தியமான நித்தியம். அடைஞ்ச பாதுகாப்பு நித்தியமானது. அதனால இந்த ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை தள்ளுகிறது இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை சொல்லக்கூடாது? அந்த உன்னதமானவருடைய மறைவில் நான் இருக்கிறேன், அது போதும். சர்வ வல்லவருடைய நிழலில் நான் தங்கி இருக்கிறேன், அது எனக்கு போதும். யாருடைய நிழலும் கிடைச்சதோ கிடைக்கலோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு நிழல் இருக்கிறது, என்னை விட்டு விலகாத நிழல் இருக்கு. நான் என்ன செய்தாலும் என்னை ஒதுக்காத ஒரு நிழல் இருக்கு. அவர்தான் சர்வ வல்லமையுள்ள எல் ஷடாய். எல் ஷடாய், எல் ஷடாய். அவருக்கு பேர் எல் ஷடாய். அவர்தான் இந்த நிழல். டேவிட் கேமரான் இந்த எங்களுக்கு நிழல் அல்ல, அல்லது ஒரு நாட்டு பிரமுகர் எங்களுக்கு நிழல் அல்ல. உனக்கும் எனக்கும் வானங்களை பூமிகளை உண்டாக்கின சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர். அவர்தான் உங்களுக்கு நிழல், 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 நிழல். அருமையான தேவச்சனமே, அந்த தைரியம் நமக்குள்ள இருக்கணும். நீ கொண்டிருக்கிற தைரியம் என்ன? எசேக்கியேல் என்று கேட்டபோது ஜீவனுள்ள தேவன் பேர்ல எனக்கு தைரியம் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு என்னையும் பார்த்து ஆக்கள் கேட்கணும், இந்த தெய்வத்தை நீங்க எப்படி தைரியமா இருக்க காரணம் என்ன? நான் உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் மாத்திரமல்ல, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குற. நான் சும்மா இடத்துல தங்க இல்ல, ஃபெய்த் சர்ச் ஆஃப் காட் இல்ல, ஃபெய்த் சர்ச் மினிஸ்ட்ரியில இல்ல. நான் தங்குறது உன்னதமானவருடைய மறைவில, சர்வ வல்லவருடைய, எத்தனை பேர் சொல்ல, சர்வ வல்லவருடைய நிழல். சாதாரண நிழல்ல போனாலே நிறைவான பலன் உனக்கு உண்டண்டா. சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கினா எவ்வளவு நிறைவு வரும், எவ்வளவு நிறைவு வரும். ஹல்லேலூயா. ஒரு குறைவும் வராது, நிறைவுதான் வரும், நிறைவுதான் வரும், நிறைவுதான் வரும். ஒரு நாளும் குன்றி போக மாட்டான், ஒரு நாளும் குனி போக மாட்டான்.
எப்பவும் தவிட பிள்ளைகள் விருத்தியாகி தான் போய் கொண்டிருப்போம். ஏனண்டா நம்மை அந்த நிழல் காக்கும், அந்த நிழல் போதிக்க. பாருங்க, ஒரு கணவன் இருந்தா இங்க இல்ல, நம்ம ஊர்களை முந்தி எங்கட அம்மா எல்லாம் வேலைக்கு போகல. ஆனா அம்மாக்கு ஆறு சொல்லுங்க அப்ப நிழலா இருந்தது. அப்பதான் அவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. கிரிக்கெட் டீம் பேரும் அவிச்சு போடணும். அதான் அவட வேலை, வேற ஒன்றுமே இல்லை. 9 பேரையும் பாக்கியவதி பெற்று 9 பேரும் கல்லாதி போவோம். கற்பனை பண்ணிக்க, 2 பிள்ளைக்கு இப்போ சாப்பாடு சமைக்கிறீங்க, நீ சமைக்கிறியா, நான் சமைக்கிறேன், நீ ரால் கறிக்கறி, மீனுங்க, கத்திரிக்காய் வச்சு பாருங்க. 9 பேரும் பாருங்க இருக்கிறோம். அந்த மாதிரி 12 முட்டைக்கு போட்டால் 12 முட்டையும் தனியாக தின்னுடுவோம். அப்படிதான் முந்திரவன் தின்னுட்டு போவான் 12 பேர். ஏன்னா நான் தின்ன நீ தின்ன, அதெல்லாம் நாம கூட வளர்ந்தது என்ன, கூட ஓடினபடியா. ஸ்கூல் முடிஞ்சவொடனே முன்னுக்கு கெதியா ஓடணும். ஏன்னா பிந்திரவருக்கு என்ன எல்லாம் போயிடும். ஆனாலும் என் அம்மா கட்டிக்காரு, ஏன்னா அவருக்கும் முட்டையை ஒளிச்சு வச்சு தான் வைப்பா. அப்படிப்பட்ட இஸ்திரிமார் காணல. இன்னும் இது புருஷனுக்கு இருக்கிற தூக்கி கொடுக்குதுகள் வச்சு பாருங்க அந்த நாளையில இருந்து. ஆனா அப்புறம் அப்படிதான் இருந்தார். அவர் தான் எங்கள் அம்மாவுக்கு என்ன இருந்தார், நிழல். ஒரு இடத்துக்கு அவள் வேலைக்கு போய் அறிய மாட்டார், ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நிழலாக இருந்துச்சு. ஆனால் அந்த நிழல்கள் எல்லாம் பாருங்க போயிடும். ஆனால் நிழலாக இருக்கும் வரைக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு தைரியம். அவர் பார்த்து கொள்வார். அவர் அவர் ஆசீர்வாதம் என்றே சொல்லாது. இந்த அம்மா சொன்னதே இல்லைனா உண்மையா சொல்றார். நீங்கள் எல்லாம் ஒரு தாய்மாராச்சே. உண்மையா என்ன பாச சொல்றீங்க? அவனவனுக்கும் தன் தாய் பெருசா தான் இருக்கும். என்ன உங்களுக்கு உங்களோட தாய்மையா பெருசு இல்லை போல நடக்கு. சனியன் போய்த்தில இதில் போல இருக்குன்னு இருக்கிறீர்கள். உண்மையா சொல்லலாம். அப்படித்தான் ஆண்டவர் அம்மா எங்களுக்கு தந்தவர். ஆனா அவருக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனைண்டா, அம்மா ஆற்ற சைட்ல நிக்குதோ அவங்க தான் அடி பண்ண மாட்டாங்க. அப்பர் வந்து எதிர்க்கிற பெரிய பிரச்சனை இல்லை, அம்மாவே எதிர்த்தா தான் பிரச்சனை. நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? அம்மா பார்த்து சொல்றா, போய் தண்ணி அள்ளி வாண்டா. நீங்கள் தண்ணி அள்ளுறதே தெரியும் 5 பிள்ளைகளுக்கு. பெரிய குடங்கள், பெரிய வாளியால், அதுக்கு அங்கே 60 அடி நிலம் தண்ணி கிணறு தண்ணியெல்லாம் ஆளும். வீட்டை எங்கட விட ஜீவா நிற்குது முன்னால் கேட்டா தெரியும். வாழ்க்கையில் நான் இருக்கும் வரைக்கும் அங்கே மண்பான வேற இல்லை பிறகு. ஏனடா ஐயோ ஏசப்பா, உண்மையா கடவுள் நான் நிறைய சொன்னேன் உங்களுக்கு. நான் என்ன ஆண்டவர்கிட்ட சந்தோஷப்படுறேன்டா, என்ன ஆண்டவர் மாத்தினது தங்களுக்கு சந்தோஷப்படுறேன். தம்பி போய் தண்ணி அள்ளி வாண்டா, ஓகே. மரியாதை போய் தண்ணி அள்ளி வேண்டாம் பார்த்துட்டு, இல்லை எனக்கு ஏலாதுன்னா ஏலாதான். அப்படி இல்லைண்டா நான் அந்த குடத்தை உடைச்சி ஒரு 10 அடி வாங்குறது எனக்கு மேலா இருக்கும், குடம் உடைக்கிறதா இன்பமா இருக்கு. அப்படி கொண்டு படாசாண்டு கல்லு கீழே வச்சேன். அம்மா குடம் முடிச்சு வச்சு மனுஷிக்கு தெரியும். ஒரு காப்பர் என்ன தூக்கி மரம் இதில் நிப்பாட்டி போட்டு கட்டுக்கணத்துக்கு மேலே நிப்பாட்டி போட்டு அடிச்சுவேன். நான் இனி அடிச்சிங்க குதிப்பேன் நான். ஓகே அப்போ அதான் சரி சரி நான் சும்மா அடிச்சேன், நீ இறங்க அம்மா சொன்னபடியாக தான் அடிச்சேன், நீ கீழே இறங்கன்னு. அப்போ நான் அவட கீழே இறங்கி அம்மாவுக்கு போச்சேன். பார்த்தியா நீ அடிப்பிச்சிட்ட, ஒரு நாள் நீ கிணத்துக்கு அவ்வளோ வேறு, அப்போ நானும் நான் தூக்க மாட்டேன். அப்படி நான் என்ன சொல்றேன்டா, அவவை எதிர்த்தா கதை முடிஞ்சுது. அப்புறம் என்னவும் செய்துட்டு போகலாம். அந்த மனுஷன் அப்பாவி, அதான் இன்னும் வந்தாள் இருக்கு உயிரோட பாவம். இது கெதியா போய் சேர்ந்துட்டு எங்க போச்சுதோ எனக்கு தெரியாது ஆண்டவர் சொல்ற. ஆனா என்ன நடந்தா, அம்மாவை எதிர்க்க கூடாது. இப்ப அம்மா எதிர்த்து கடை காய்ச்சா, இப்ப ஏதாச்சும் காய்க்கிறாண்டா இல்லைன்னா தெரியாண்டா, எதிர்த்து கதைச்சால் பேசாம இருக்கு, ஒன்றும் பறையாது. நீ இரு கொப்பர் விரட்டு பண்ணு. அவர் வரக்கிடையில நான் வீட்டை விட்டு ஓடிடணும் நாங்கள். இல்லையண்டா அது இப்படித்தான் இருந்தாலும் அவர் வந்தோம் அந்த நல்ல சந்தோஷமா தான் வருவார். அவர் வரைக்கும் அவர் நல்ல பாட்டுக்காரன் தானே, பாடிக்கொண்டு தான் வருவார். அந்த உடனே மரியாதை இங்கே வாண்டா விளங்கிடும், மனுஷி எது ஏற்றிட்டு மனுஷி எது ஏற்று. அப்போ நேரே சொல்லிவிடும், ஓகே ஒன்று உனக்கு தெரியும் தானே, ஏன் கொம்மாவோட எதிர்த்து காய்ச்சா, என்னோட எதிர்த்து காய்தானடாப்பா. பாருங்க, சாதாரண மாமிசத்தில் நேசிச்ச ஒரு மனைவி, அந்த மனைவிக்கு அடங்காத பிள்ளைகளுக்கு தண்டிக்கிற சொந்த தகப்பன். நான் சொல்ல விளங்குதா? சொந்த ரத்தம் என்ன, ஒரு அம்மாண்ட ரத்தம் இல்லை, ஆற்ற ரத்தம். அப்பாடா உங்களுக்கு தெரியுமா, உங்களோட லேடிஸ் ரத்தம் பிள்ளைகளுக்கு போகாது, கணவன் ரத்தம் தான் போகும். பாருங்க நம்ம இதை போய் ஆராய்ச்சினுங்க. என்ன நீ அப்படித்தானே, என்ன ஆம்பளை ரத்தம் தானே போறது இல்லையா? இல்லையா? அது உண்மை, உண்மைதான். அப்ப பாருங்க தகப்பன் ரத்தம் தான் போகும். அப்ப அதுக்கு உங்களோட ரத்தம் போவிட்டா முடிஞ்சது கதையில, உலகமே அழிஞ்சிருக்கு. படி சொல்றது, நீங்களில் உங்களை எதிர்த்தவர்கள் தம்மை அழிச்சதுக்கு ஒப்பாவார்கள். ஒரு நாள் நான் சொல்றேன், பேயை எதிர்த்தவன் வாழ்வான், உலகத்தை எதிர்த்தவன் ஒரு சாதனை செய்வான், பெண்ணை எதிர்த்தவன் தன்னை அழிப்பான். நான் உண்மையா கொள்ளணும். அதான் அதுக்காக தான் நான் இது என்னண்டா, தம்மை எதிர்த்தவர் நம்மை எதிர்த்தவர் தம்மை அழித்ததுக்கு ஒப்பாவார் என்றது பெண்கள் வாயால தான் வந்திருக்க வேணும். அதை ஆண்கள் கொள்ளையடிச்சிருப்பாங்க.
ஏன் பாச இப்படி எல்லாம் சொல்றேன்? உங்களை அவ்வளவு கேட்கிறோம், உயர்த்துறோம். இப்ப இது நினைப்பாங்க, இது சிச்சா இருக்கும் பாச இருக்கும் பிரச்சனை. இந்த உங்களுக்கு இந்த சாத்திரி வேலை இருக்கிறது கணக்கு தானே. கடவுள் சோதரன் நான் பாருங்க என்ன சொல்றேன்டா, அப்ப சொந்த பிள்ளை நான், அவற்றை ரத்தம் என்னோட ஓடுது, பாசம் நிறைஞ்சது. என் அப்பரா இருந்தாலும் அம்மா ஒரு காரியத்தை சொன்ன உடனே அப்பர் வந்து தண்டிக்கிறார். உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார் தண்டிக்கிறான்டா. யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் பிதாவானவர், அவற்றை ரத்தத்தால நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம், அவற்றை சொந்த புத்திரர்களாயிருக்கும். இப்படி நீங்களும் நானும் மீட்டுக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நீங்களும் நானும் அவற்றை மணவாட்டி சபை. எங்களை குறிச்சு ஏதாவது ஒரு காரியம் பிசாசு செய்தா நீங்க பார்த்தா அவர்கிட்ட சொல்லவே தேவையில்லை. அப்புறம் என்ன சொல்ல, நான் உயிரோட இருக்கும் கொம்மா குறதனும் எது கதைக்க கூடாது இப்படி சொல்றவங்க இப்ப பிரச்சனை இல்லை. இப்ப தகப்பன் மாதிரி உற்சாகப்படுத்துறாங்க, கதைடா கதைடா கதைடா. காலம் மாறிச்சு. இப்ப அவர் உயிரோட இருக்கும் வரைக்கும் அவற்றை மனைவிய இன்னொரு ஆள், சரி பிள்ளைகள் இல்லைன்னாலும் வேற யாராவது வந்து எதிர்க்க யாரும் விடுவாங்களா? புருஷன்மார் விட மாட்டாங்க. என்னடா என்ன நிழல்ல இருக்கு, நான் தான் அதுக்கு பாதுகாப்பு. என்ற மனைவி சாதாரண உலகத்தில் இருக்கிற மனுஷன் மாதிரி அப்படி செய்தா, நீங்களும் நானும் ஆண்டவற்ற பிள்ளைகள், நீங்களும் நானும் ஆண்டவற்ற என்ன இதென்று சொல்லுது சபை, மணவாட்டி, அவருடைய மனைவி, அவருடைய சரீரம். அப்ப நம்ம பிசாசுத்தோட நம்ம பிசாசு ஏதாவது காரியம் செய்ய ஆண்டவர் விடுவாரா? விடுவாரா? விட மாட்டார். அதை நம்பு. உலகத்தில் இருக்கிற புருஷனே தன்னுடைய மனைவியை தான் உயிரோட இருக்கும் வரைக்கும் அவளை அவமானப்பட அல்லது அவளை யாராவது ஏதாவது செய்ய விடமாட்டான்டா. என்ன இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோட இருக்கிறபடினா நீங்களும் நானும் அவருடைய சொந்த புத்திரர்கள், அவருடைய சொந்த மனைவி. அதனால பிசாசு நம்மை தொடவோ, பிசாசு எங்கள் மேல குற்றஞ்சாட்டவோ என்ன ஆண்டவர் விடார். அதனாலதான் ரோமர் 8 சொல்லுது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாது. பிசாசு உன்னை குற்றம் சாட்டி உண்மையில குற்றத்துக்கு தக்க ஒரு தண்டனையை போடுறதுக்கு முதலே என் தேவன் அங்கே பிசாசு குற்றம் சாட்டக்கு முதல் தண்ட ரத்தத்தால என்னை முன்னே கழுவி பிசாசு குற்றம் சாட்டாதபடிக்கு காக்கிற ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் தான் என் ஆண்டவர். அதனால நீ பாவம் செய்யணும் சொல்லல, செய்யக்கூடாது. என்னோட கிருபையை குறித்து சொல்ற கலாத்தியர்லே தான் அந்த பாக்குறோம் அங்கே மாமிசத்துடைய கிரியைகள் சொல்லப்படுது. கிருபை பெற்ற சபை, கிருபையை உபதேசிக்கிற சபை, கிருபையை நடிக்கிற சபை, கிருபையில வாழுகிற சபைக்கு தான் அங்க சொல்லப்படுது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பெல்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கலியாட் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதில்லை என்று முன்னே சொன்னத கிருபை பெற்ற சனமே உனக்கு தான். அது அர்த்தம் என்ன? நீ அதை செய்யக்கூடாது, நீ பாவம் செய்யக்கூடாது, பெற்ற கிருபையை காத்துக்கொள். அதுதான். இன்னும் உனக்கு கிருபை அதிகமா வந்தா இந்த கிருபையை வச்சு கிருபை மேல கிருபையை பெருக்கிக்கொள். கிருபையினால பாவத்தை பெருக்காத, கிருபையினால பரிசுத்தத்தை பெருக்கிக்கொள். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தப்பட கடவான். நன்மை செய்கிறோம், இன்னும் நன்மை செய். அது அநீதி செய்கிறோம், அநீதி செய்து கொண்டே இருக்கட்டும். ஆனா நீங்களும் நானும் அப்படி அல்ல, கிருபை பெற்ற ஜனம். ஏன் நீங்களும் நானும் கிருபை பெற்றவர்? மற்றவர்கள் பேசுறது போல பேசல, மற்றவர்கள் சொல்லுறது போல சொல்லல, மற்றவர்கள் செய்யறது போல செய்யல. ஏன் எங்களால செய்ய முடியாது? ஏன் அப்படி நான் போதிக்கப்பட்ட எண்ணத்தினால, கிருபையினால. அந்த கிருபை என்னக்காக பரிந்து பேசுது, அந்த கிருபையை நான் போக்கடிக்க கூடாது. அதனால தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள், கிருபையை நாங்கள் வச்சுக்கொண்டு பாவம் செய்யக்கூடாது, விலத்திடணும். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் அவருடைய மறைவில் இருக்கிறேன், அவருடைய நிழல்ல தான் இருக்கிறேன். அவற்ற நிழல் என்ன விட்டு விலகினாத்தான் ஒரு வெயில் படும். அவற்ற மறைவை விட்டு அவர் என்ன வெளியில விட்டாத்தான் யாரும் என்ன தொட முடியும். அவன் நீங்களும் நான் என்ன செய்யணும், அவற்றை மறைவை விட்டு விலகிடக்கூடாது, அவற்றை நிழலை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகிடக்கூடாது. யார் மனுஷர்கள் எவ்வளவு பேர் நம்ம நேசிச்சாலும் சரி, நேசிக்காட்டாலும் சரி, பிரச்சனை இல்லை. உம்முடைய நிழல் எனக்கு போதும், உம்முடைய நிழல். அதனால எபிரேயர்ல சொல்றது 6:18 அடைக்கலமா ஓடி வந்து நமக்கு மாறாத 2 விசேஷங்களால எவ்வளவு போய் ஒரு அது தேவன் நிறைஞ்ச ஆறுதலை தருகிறவர், நிறைஞ்ச ஆறுதல் அவர். அதனால அடுத்த 2வது வசனம் சங்கீதம் 92:2, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன். பாருங்க, நீர் என் அடைக்கலம். எத்தனை சொல்லணும், என் ஆண்டவர் அடைக்கலம். உன்னதமானுடைய மறைவில இருந்து சர்வ வல்லவருடைய நீர் இருந்தால் கர்த்தர் தான் உனக்கு அடைக்கலம். சங்கீதம் 67 சங்கீதம் 7 வசனத்தை வாசிங்க. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, தேவன் எங்களை அந்த நிழலுக்கு தான் அதையும் சொல்றேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும்.
வாசி 63 வாசிக்கணும். சாரியா 63. இது பாடமாக்குற விஷயம் என்ன? முதல் சொன்னது எப்படி? முதல் சொன்னது 36:7. இப்ப அதை மாத்தி 63:7. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களிகூறுகிறேன். யார் துணையாய் இருந்ததினால்? தேவன். உனக்கும் எனக்கும் தேவன் துணையாய் இருக்கணும். அவர் துணையாய் இருக்கிறார், அதுல ஒரு மாற்றமும் இல்லை. அவர் துணையாய் உனக்கும் எனக்கும் இருக்கிறபடியினால உமது சட்டையின் நிழலில் என்ன செய்கிறேன்? நான் களிகூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. நம்புறீங்களா? அவருடைய வலதுகரம் என்ன தாங்குதுன்னு எத்தனை சொல்லக்கூடாது? ஹல்லேலூயா. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். பாருங்க, பூமியின் தாழ்விடங்களிலே என்ன செய்வாங்க? இறங்கிடுவார்கள். அது ரத்தம் அழிஞ்சு போய் விடுவார்கள். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் இருக்கிறபடினால் அந்த நிழலுக்குள்ள வருகிற ஒருவரையும் என் ஆண்டவர் பாதுகாக்காம விட போகிறது இல்ல. எல்லாரையும் பாதுகாப்பார். எவ்வளவு ஜனங்கள் உங்களை எதிர்த்தாலும் ஆண்டவர் விட போறதில்லை. எவ்வளவு பேர் சத்துருக்கள் நமக்கு வந்தாலும் அந்த சத்துருவை கண்டு நீங்களும் நான் பயப்பட தேவையில்லை. அவரை தாண்டி ஒன்றும் நம்மை அணுகாது. தாவீது சொல்கிறான், தேவன் அவனை என்னை தூசிக்கிறதுக்கு அவன் வாயில வார்த்தையை போட்டபடினால அவன் என்ன தூசிக்கிறான். விடு. நம்ம ஒருவர் தூசிச்சாலும் அது ஆண்டவர் அவன் வார்த்தையை போட்டு அவருடைய வாயில வார்த்தையை போட்டுறான். தூசிக்கட்டுக்கும். ஆனா அந்த தூசிப்பு நமக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கும், தீமையா இருக்காது. ஏன்? நான் அவருடைய நிழலில் இருக்கிறேன். அவருடைய நிழலை விட்டு பிசாசங்களை தள்ளுறதான் வேலை. ஆனா நீங்களும் நானும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் அவருடைய நிழலுக்குள்ளேயே போயிருக்கணும். அவருடைய நிழல், இந்த வேதம் அவருடைய நிழல், அவருடைய வசனம் நமக்கு அவருடைய நிழல். இந்த வசனத்துக்குள்ள நீங்களும் நானும் வசனத்துக்குள்ள கட்டப்பட்டு கொண்டு எப்ப இந்த வசனத்தை விட்டு நாங்க மீறமோ அப்ப நாம அவருடைய நிழலை விட்டு வெளியில போயிடும். நீங்களும் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு எங்களுக்கு கொடுக்கிற போது அவருடைய நிழலுக்குள்ளதான் இருக்கிறோம். அப்படி அவருடைய நிழலுக்குள்ள இருந்தால் நீர் என் அடைக்கலம். அவன் சொல்ல முடியும், நீர் என்னுடைய எத்தனை சொல்லக்கூடும்? ஆண்டவர் தான் என்று அடைக்கலம். ஆண்டவர் என்று அடைக்கலம். அடைக்கலமா நீங்களும் அவரிடத்தில் ஓடி வந்திருக்கிறபடினால அவர் மாறாதவர். அவர் நமக்கு முன்பதாய் நங்கூரமாய் இருக்கிறவர். அவர் என்னென்ன காரியத்தை செய்யணுமோ அத்தனையும் என்ன ஆண்டவர் செய்வார். ஏனென்றால் அவர் தன்மேல ஆணையிட்டு சொல்ல ஒருவரும் இல்லை என்று கண்டு அவர் ஆபிரகாமுக்கு தன்மேல ஆணையிட்டு சொல்லி ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்ப அங்கே பெருகவே பெருக பண்ணுவாய் என்று சொல்லி அந்த ஜனத்துக்கு அடைக்கலத்தை கொடுத்த ஒரு அடைக்கல பட்டணம் தான் என் ஆண்டவர் இயேசுவாய் இருக்கிறபடினால் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் அடைக்கலமாய் இருக்கிறார் என் கர்த்தர் இயேசு. எப்படி சொல்றார்? அவர் தன்மேல ஆணையிட்டு சொல்றார், உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவிப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னதமானுடைய மறைவில இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் நான் தங்குறபடினால அவர் என்னுடைய அடைக்கலம். வேதம் சொல்லுது, சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் அடைக்கலமானவர். சிறுமைப்பட்டவர்களுக்கு இயேசு அடைக்கலம். நீங்க யாரும் சிறுமைப்பட்டாக்களா இருக்கலாம். இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றிட்டா, இயேசு நம்முடைய வாழ்க்கையில இருந்துட்டா, சிறுமைப்பட்ட எங்கள் எல்லாருக்கும் அவரே அடைக்கலமானவர். ஆபத்து காலத்தில் அவர் தஞ்சமானவர். அவர் ஆபத்து காலத்தில் எப்படிப்பட்டவர்? தஞ்சம். ஐயோ எனக்கு ஒருவரும் இல்ல. ஒரு மனுஷன் வீதியில படு கிடக்கு விழுந்து கிடக்குப்பான் என்றால் அவன் அங்கே ஒருவரும் தஞ்சம் இல்லாமல் இருக்கிற போது ஒருவன் ஓடி போய் தூக்குறது போல, தாகத்தால் ஒரு மனிதன் நினைக்கிற போது அங்கே தாகத்தை கொடுக்கிறது போல, பண பிரச்சனையில இருந்து அந்த பணத்தை கூட சொல்லலாம், ஓ இந்த டைம்ல நீங்க எனக்கு தஞ்சமா வந்து எனக்கு உதவி செய்யுங்க. ஆனா என்னுடைய வேதம் சொல்லுது, கர்த்தர் உனக்கு நீ அவருடைய சர்வவல்லுடைய நிழல்ல இருந்தால் அவர் தான் உனக்கு அடைக்கலமானவர். அந்த டைமில் அவர் உனக்கு தஞ்சமா இருப்பார். என்ன வேணுமோ அது உனக்கு தெரியாது, ஆனா அவர் செய்வார். எத்தனை தெரியும்? அவர் எல் ஷடாய், சர்வ வல்லம் உள்ளவர், அவர் செய்வார். நீங்களும் நானும் இது எப்படி ஆண்டவர் இல்ல 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 விசுவாசி, அவர் செய்வார். நீ கண்ட பிறகு அல்ல விசுவாசிக்கிறது. இந்த ஆண்டவரை நீ விசுவாசிக்க போதான் காணுவாய். ஏன் விசுவாசிக்கணும்? என்ற வாழ்க்கையில் அது நடைபெற. ஏன் நீங்களும் நானும் விசுவாசிக்கணும்? அதை பெற்றுக்கொள்ள. பெற்ற பின்பல்ல விசுவாசம், பெற்ற பின்பு அடைய வேண்டிய விசுவாசம் அல்ல. நீ நான் நம்புறபடினாலதான் அதை பெற போகிறோம். நீங்களும் நான் நம்புறபடினால அதை செய்ய போறோம். நீங்களும் நான் நம்புறபடினால இந்த சொல்லப்பட்ட காரியம் எங்களோட வாழ்க்கையில நடக்கிறத காண போகிறோம். ஏன் எப்படி நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம்? வேதம் சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? இந்த ப்ராமிஸ் ஒரு நாளும் மாறாது, இந்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாது, அவருடைய ஆணை ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா, ஒரு நாளும் மாறாது.
அதை நம்பு. அவர் எனக்கு அடைக்கலமானவர். அவர் இந்த சபைக்கு அடைக்கலமானவர். என் குடும்பத்துக்கு அவர் அடைக்கலமானவர். என் பிள்ளைகளுக்கு அடைக்கலமானவர். இந்த இடத்துல இருக்கிற எங்களுடைய எல்லா விசுவாசிகளுக்கும் அவர் தான் அடைக்கலமானவர். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுதான் அடைக்கலமானவர். எத்தனை பேர் சொல்லக்கூடாது இயேசு நமக்கு அப்படிப்பட்டவர், அடைக்கலமா. அதனால சொல்ல, அடைக்கலமா ஓடி வந்த உனக்கு அங்கே நிறைவான பலன், நிறைவான பலன். அருமையான தேவச்சனமே, நீ இயேசுவிடத்தில் அடைக்கலமாயிட்டபடினால கொஞ்சம் பலன் இல்லை. எல்லாரும் சொல்ல, நிறைவான பலன், நிறைவான பலன், நிறைவான ஆத்மாக்கள், நிறைவான சபைகள், நிறைவான ஊழியங்கள், நிறைவான ஐஸ்வர்யங்கள், நிறைவான சுகங்கள், நிறைவான மேன்மையான காரியங்கள். ஹalleluya. Everything is more than more, much more. அதிகம் அதிகமாய், எல்லாம் அதிகம் அதிகமாய் தான் என் கர்த்தர் செய்கிறவரா. வாசி முடியுமா? அவர் என் கோட்டை, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை. சொல்ல நான் பார்த்து, உன்னதமானவரே உம்முடைய மறைவில் என்ன வச்சிருக்கிறீங்க, சர்வ வல்லவரே உம்முடைய நிழலில் நான் தங்கி இருக்கிறேன். அதனால நான் அவரை நோக்கி, வேற யாரையும் இல்லை, அவன் யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி. எல்லாரும் சொல்ல, யாரை நோக்கி சொல்ல போறோம்? அவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே இதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, நீங்க தான். ஏனண்டா உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன் நான். சர்வ வல்லவர் உம்முடைய நிழல்ல என்ன வச்சிருக்கிறீங்க, அதனால நான் உம்மை நோக்கி நீர் என் அடைக்கலாம். அவ எனக்கு நீர் ஆபத்து காலத்தில் நீ தான் எனக்கு அனுகூலம் தருவோம். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அடைக்கலமான வர நீங்க தான். உம்மட்ட நான் அடைக்கலமா இருக்கிறேன், அடைக்கலமா ஓடி வந்து இருக்கிறேன். எனக்கு நீங்க தான் காரியங்களை செய்யணும். எனக்கு மனுஷர்களை எதிர்க்கிற பலன் எனக்கு இல்லை, அல்லது உலகத்தை ஜெயிக்கிற பலன் எனக்கு இல்லை, பிசாசை ஜெயிக்கிற பலன் எனக்கு இல்லை. ஆனா நான் உம்முடைய நிழலுக்குள்ள இருந்துட்டேன். எனக்கு நீங்க தான் அடைக்கலம். அவன் அவரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை. இரண்டாவது என்ன சொல்லலாம்? நீரன் கோட்டை. கோட்டை. பார்க்கிறோம், நீங்க தான் எனக்கு கோட்டையா இருக்கிறீங்க. ரத் கோட்டை, நீங்க தான் வல்லமை கோட்டை. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கோட்டை. தேவனுடைய பலத்தை, அவருடைய பலத்த சத்துவம், அது எங்களுக்கு ஒரு கோட்டை. அதை தாண்டி பிசாசு தொடாது. தேவனுடைய மகிமையினால நீங்களும் நான் காக்கப்படணும். எத்தனை தெரியும்? தேவனுடைய மகிமையினால நம்ம முடி காக்கப்படுதா. எங்களை பார்த்தா தேவனுடைய மகிமையை தான் பிசாசு பார்க்க முடியும். அப்ப சத்துரு கூட பார்க்கிற போது எங்களை தெரியாதபடி தேவன் தன்னுடைய மகிமையினால மூடுகிறவர். தேவனுடைய சபை இன்றைக்கு அவருடைய மகிமையினால மூடுகிறவர். ஏன்? பிசாசு தொடாதபடி, பார்க்காதபடிக்கு. அதனால அவரின் கோட்டை, அவரன் என் தேவன், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று என் சொல்லுவேன். தேவன் என்று சொல்கிற போது ஒரு உரிமை. என் தேவன், தானியேல் சொன்னான், என் தேவன் எங்களை தப்பிப்பார், என்னை தப்புவிப்பார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னான், எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். ராஜா பார்த்து சொன்னான், தானியேலே நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரோ. முதல் வசனத்துல சொல்லுது, தானியேலே உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். இவ்வளவு புறஜாதியாராகிய ராஜா, தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசி போறேன். ராஜாவே அவனை பார்த்து சொல்ற, பார்த்து 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். பாருங்க, முதல் ராஜாவே சொல்லிட்டான். ஆனா திருப்பி வந்து இங்க 20வது வசனத்துல வாசிங்க. 20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துய சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தேவையில்லை, அங்க தானியேல் நான் நீதியடி செய்தது ஒண்ணுமில்லை. பாருங்க, அந்த தானியேல ராஜாவே கண்டுட்டான். தானியேல் தேவன் தானியேலுக்கு சொந்தமானவர். தானியேலே உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். சட்டத்தின்படி எல்லாம் செய்தாச்சு. என்னதான் செய்தாலும் எனக்கு உன்னை கெபிக்குள்ள போடுறது விருப்பம் இல்லை. ஆனா சட்டம் போட வச்சுட்டு, ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, உன் தேவன் உன்னை என்ன செய்வார்? தப்பி. பாருங்க, என் தேவன் என்று நாம சொல்றது காட்டிலும் புறஜாதியார் பார்த்து, உங்க தேவன் உங்களை தப்பிப்பார், உங்களோட தேவனோட நாம எதிர்க்கலாம், உங்களோட தேவன் உங்களை ஆஸ்வதிக்கிறார், இப்படி சொல்ற எவ்வளவு நல்லது.
அவங்க சொல்றாங்கடா, நீங்களும் நானும் எவ்வளவு அதிக உறுதியா சொல்லலாம், நீர் என் தேவன். எத்தனை சொல்லக்கூடும், அவர் என் தேவன். சாத்ராக் மேஷாக் சொன்னாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். எங்கள் தேவன் அவர் தப்புவியாம போனாலும் அப்படி சொல்ல, எங்கள் தேவன். எத்தனை சொல்லக்கூடும், என் தேவன் இயேசு என் ஆண்டவர். உரிமையோட சொல்லலாம். சிலருக்கு இயேசு பற்றி சொல்லவே பயம், வெக்கம். இல்ல இல்ல இல்ல, என் தேவன் உண்மையான தெய்வம். அவர் எனக்கு அடைக்கலமானவர், அவர் என்ற கோட்டை, அவர் என் தேவன். வேற யாரையும் தேவனும் அல்ல, அவர் என் தேவன். உரிமையா சொல்ல முடியும். அவர் எந்த மணவாளன், அவர் எந்த மேய்ப்பன், அவர் எந்த ஸ்தானாதிபதியா, அவர் தான் எந்த ஆசாரியன், அவர் தான் உண்மையான ஒரே ஒரு தெய்வம். உண்மையான தெய்வம் என்றா உலகத்தில் ஒரே தெய்வம், அது என் தேவன் சொல்ல முடியும். என்னடா, அவர் எனக்கு அடைக்கலம், அவர் எனக்கு கேடகம். நான் அடுத்தது, என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். பக்கத்து பாசல அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். நான் எங்க இருக்கிற உன்னதமாவோட மறைவில சர்வ வல்லவருடைய நிழல்லாம் தங்குறேன். வேற ஒரு இடம் இல்ல, சும்மா வீடு விடா தங்கல. நான் யார்கிட்ட தங்குறேன்? சர்வ வல்லவருடைய நிழல் இல்ல, சும்மாவும் இல்ல, சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்குறேன். அதனால நான் அவரை நோக்கி, வேற சனங்களை பார்த்தல்ல, அவரையே நோக்கி, நீர் என் அடைக்கலாம், நீர் என் கோட்டை. அடுத்த, நான் என் தேவன். உண்மை பார்த்து சொல்ற, நீர் என் தேவன், எந்த தேவன். அத மற்ற மாதிரி சொல்றா, தனியே இந்த தேவன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் சொல்ல, பொறாமப்படாத, நான் எல்லாரும். அப்ப நீர் என் தேவன், எந்த தேவன் ஒரு வித்தியாசத்தை காட்டுங்க. எல்லா தேவர்களும் உலகத்திற்கு, தேவர்களுக்கெல்லாம் தேவன் என் தேவன் தானே. அப்படித்தான் மரணத்தை ஜெயிப்பவர் என் தேவன் தானே. ஐஸ்வர்யமான தரித்திரனை ஐஸ்வர்யமான மாத்திரவர் என் தேவன் தானே. இல்லாதவைகளை உருவாக்குறவர் என் தேவன் தானே. என் தேவன் ஒருவர் தானே, நம்பின ஒருவரையும் கைவிடாதவர். என் தேவன் தானே கிருபையை உலகத்துக்கு கொண்டு வந்தவர். இரக்கங்களை முடிசூற்றுவர் என் தேவன் தானே. எத்தனை பேர் சொல்லக்கூடும், பாவத்தை மன்னிக்கிற ஒரு ஒரு தெய்வம் என் தேவன் தானே. அந்த உரிமை எனக்கு இருக்கல்லவா, உரிமையோட சொல்லலாம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் சொல்லலாம், பார்த்து சொல்லலாம். இப்ப நான் பார்த்து, சரி இப்ப சுரேஷ் இருக்கு, கிருஷாந்தில இருந்து கிருஷாந்திக்கு வந்திருக்கிறாங்களா பிள்ளை, கிருஷாந்திய வந்து ஒரு ஆள் வந்து பிடிச்சிட்டு கையை பிடிச்சு, சுரேஷ் என்ன செய்யும் பார்த்துட்டு, ஓகே அப்படியா விடும், ஏய் போயிட்டு என்ன செய்யறாரு, இல்லை நான் அவருக்கு சுமார் சைட் அடிக்கிறேன், ரகை ஆறது என்ன என்ன சொல்லி யோசிக்கிறீங்க. என் வைஃப் அப்படி சொல்லிக்க அந்த உரிமை இருக்கு. என் வைஃப்ல நீ தொடுற, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. உலகத்தில் 1000 தேவர்கள் இருக்கலாம், ஆனா அவர் எந்த தேவன், மனமுறையில் அவர் ஒரு விசேஷமானவர். நான் சொல்ல உங்களுக்கு விளங்க இல்லையா, இவ்வளவு 1000 பெண்களை காட்டிலும் கிருஷாந்தி சுரேஷுக்கு எப்படிப்பட்டது, விசேஷமானது. அதனால அது எந்த மனைவி. உலகத்தில் அநேக மனைவிகள் அநேகருக்கு இருக்கலாம், ஆனா அது ஆறு என்ன ஒரு யோசிக்கிறீங்க. சரி இப்படி வாங்கல, கிருஷாந்தி இருக்குது, ஒரு புள்ள வந்து சுரேஷ கையை பிடிக்கு, கிருஷாந்தி சுரேஷ் நோமலாக விடாது, காலாவில் ஒதுங்கி விட என்ன தெரிஞ்சு கூட நம்ம தரவழி என்றா தான் அப்படியே தங்கச்சி அவன் தங்கச்சி செல்லம் குஞ்சு என்றுட்டு மூஞ்சோட வர்றது. இவன் வேண்டா என்ன உனக்கு அல்வல் அப்படி என்ன அந்த பயது, அதையும் தாண்டி ஒரு ஆள் வருது வந்து சொல்லுது, பார்த்து கையை பிடிக்கு. கிருஷாந்தி செய்யும் வந்து லைஃப்ல பார்த்து கொண்டு இருந்தாலும் போய் இந்த பார்க்கணும் பிரச்சனை பார்த்தா என்ன செய்ய, ஏய் இப்படித்தான் பொறுமையா இருந்தாலும் என்ன செய்ய முட்டானா இழுத்து செருகி கட்டிக்கணும். அது எந்த புருஷன் ரெண்டு கடைசி சுரேஷியாவது இழுத்து கொண்டு போகுமா போவாதா என்ன, நீங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க. என்ன பாசர் இந்த காலத்தில் இதை போய் உண்மையா நேசிச்சா அப்படிதான் இருக்கு. சில ஜோதி நீங்க வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் வந்த சொல்லுவோம் இது எந்த பிள்ளை உரிமை, இது எந்த பைபிள், எந்த கெண்டைக்காத எனக்கு உரிமை, எந்த சொத்து பிலாங் டு மீ, என்னோட சேர்ந்தது. அப்படி பார்க்க நீ நானும் பார்த்து சொல்லலாம், அவர் என் தேவன், ஒரு உரிமையா சொல்லலாம். நீர் என் தேவனே, ஆனா நீர் செய்யத்தானே வேணும். நான் சொல்ல விளங்க அவனுக்கு, நீர் என் தேவன் என்றா சுவப்படுத்தத்தானே வேணும். நீங்க என்ற கத்தர் என்று சொன்னா நீங்க இதை செய்யத்தானே வேணும். நீர் எந்த தேவன் அல்லவா, அந்நியருடைய தேவன் அல்லவே, வேறு யாருடைய தேவனும் அல்லவே. நீர் என்னுடைய தகப்பன் அல்லவா, என்னுடைய ஆண்டர் அல்லவா, நான் உம்முடைய ஆடு, நீர் என்னுடைய மேய்ப்பன் அல்லவா.
நீர் என்னுடைய போதகர் அல்லவா, நீர்தானே என்ற பலன், நீர்தானே என்ற சுகம், நீர்தானே என்ற எல்லாவற்றையும். கமான், எத்தனை பேர் சொல்லக்கூடும்? அந்த உரிமை உனக்கு இருக்கா? எத்தனை பேருக்கு அந்த உரிமை இருக்கு? எல்லாரும் வேதத்துல சொல்லப்படு சொல்ல. நான் அவரை நோக்கி நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை. அடுத்தது என்னவா? என் தேவன். எல்லாரும் சொல்ல, நீர் என்ன? என் தேவன். அடுத்தது நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுகிறேன். நான் நம்பி இருக்கிறவர். என்ன நம்பி இருக்கிறவர்? இனிமேல் நடக்க போற காரியத்துக்கு. ஏற்கனவே நடந்ததுக்கெல்லாம் நம்பிட்டேன், இப்ப நான் இன்னும் நம்பி இருக்கிறேன். நீங்க in future you have to do something, ஏதோ செய்ய போறீங்க. நான் நம்பி இருக்கிறேன். இந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நான் நம்பி இருக்கிற இந்த தெய்வம் என்னை ஒரு நாளும் வீண் போக்காது. நீங்க நம்பி இருக்கிற உங்களோட ஆண்டவர் ஒரு நாளும் உங்களோட நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாட்டா. எத்தனை சொல்லக்கூட நான் நம்பி இருக்கிறேன். நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவர் பொய் சொல்ல மாட்டார், மனம் மாற மாட்டார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்லவே, மனம் மாற மனுபுத்திரன் அல்லவே. அவரிடத்துல பரிதானம் ஒன்றும் செல்லாதே. அதனால என்ற நம்பிக்கை வீண் போகாதா? போகுமா? போகாதே. 2 கொரிந்தியர் 1 சொல்லுது, எங்களுக்கு மரணம் வரும் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரம் வந்துச்சு. ஆனாலும் மரணத்தில் இருந்து அங்கே உயிர்ப்பிக்க வல்லவருமே நாங்கள் நம்பிக்கையா இருந்தபடினால் என் தேவன் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனிமேலோ தப்புவிப்பார். நான் அவரையே நம்புகிறேன். நீர் உண்மையே நம்புகிறேன். உங்களோட வாழ்க்கையில இவ்வளவு நாம் செய்தவர், இப்ப செய்து கொண்டிருக்கிறவர், இனிமேலும் அவர் செய்வார். எத்தனை நம்புற? எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, நீரே என்னுடைய நம்பிக்கை. சொல்லுங்க, இயேசுவே நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீரே என்னுடைய நம்பிக்கை இருக்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை சொல்லக்கூடும்? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம் ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2வது வசனத்தை வாசிங்கம்மா. நான் கர்த்தரை நோக்கி, எல்லாரும் வாயில திறந்து சொல்லுவோம். நாங்கள் இந்த வேளையில எல்லாரும் கர்த்தரை நோக்கி வாசிங்கம்மா. கர்த்தரை நோக்கி எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் நீர் என்ற அடைக்கலம். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இயேசுவே நீர் அடைக்கலம். என் கோட்டை. சொல்லுங்க, நீர் என் கோட்டை, என் தேவன், நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நீரே என் தாஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. ஹல்லேலூயா. நீரே என் தஞ்சம். ஹல்லேலூயா. நீரே என் கோட்டை. இயேசுவே நீரே என் ரட்சகர். இயேசுவே நீரே ராஜா. நான் உம்மை போற்றுவேன் நாள் முழுதும், நான் உம்மை உயர்த்துவேன் முழு உள்ளத்தால். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பேன் இயேசுவே. நான் உம்மை போற்றுவேன் நாள் முழுதும், நான் உம்மை உயர்த்துவேன் முழு உள்ளத்தால். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பேன் இயேசுவே. இயேசுவே இயேசுவே ராஜா. இயேசுவே ராஜா. இயேசுவே தேவன். இயேசுவே தேவன். இயேசுவே கர்த்தர். இயேசுவே கர்த்தர். நீரே ராஜா.
ராஜா நான் உம்மை போற்றுவேனையா நான் உம்மை போற்றுவே நாள் முழுதே நான் உம்மை உயர்த்துவே முழு உள்ளத்தால் எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பே இயேசுவே நான் உம்மை போற்றுவே நான் உம்மை போற்றுவே நம்ம போற்றுகிறோம் ஆண்டவரே நாள் முழுதும் உம்மை உயர்த்துகிறோம் ஐயா என்னுடைய முழு உள்ளத்தினாலும் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பே இயேசு இயேசுவே ராஜா இயேசுவே ராஜா இயேசுவே தேவா இயேசுவே இயேசுவே கர்த்தர் இயேசுவே கர்த்தர் நீரே ராஜா ஹல்லேலூயா நீரே ராஜா நீரே ராஜா நீரே ராஜா நீரே ராஜா நீரே ராஜா நான் உம்மை போற்றுவேன் நாள் முழுவதும் நான் உம்மை உயர்த்துவேன் முழு உள்ளத்தால் எல்லாரும் உங்களுடைய ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுமா எனது எல்லாவற்றிலும் ஐயா நான் உம்மை போற்றுவேன் இயேசுவே நீரன் நடக்கலாம் நீரன் கோட்டை நான் நம்புகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா உன்னதமானவரே சர்வ வல்லவரே உம் நிழலில தங்குறமையா உம் மறைவில நீர் வச்சிரையா அதனால நீரின் அடைக்கலும் நீரின் கோட்டை நான் நம்புகிறனையா என் நம்பிக்கையே ராஜாவே பகலில பறக்கும் இரவில மரம் கொள்ள நோக்கெல்லாம் விளக்கிறவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஹல்லேலூயா thank you Jesus நன்றி என்று சொல்லுகிறோம் நன்றி என்று சொல்லுகிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே நீங்கள நானும் உன்னதமாருடைய மறைவில சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறபடியால் நீங்கள நானும் அவரை பார்த்து சொல்றோம் நீர் என்னுடைய அடைக்கலம் நீர் என் கோட்டை அடுத்தனோ நீர் என் தேவன் நான் நம்புகிறவரும் அப்படியே மணி தொடர்ந்து வாசிங்க அப்படி கண்களை மூடி இருக்கிற போது நீங்களும் நானும் அவருடைய மறைவிலும் நிழலிலும் இருக்கிறபடினால் கீழே உள்ள அவ்வளவு ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல பலிக்கும் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் நீ உன்னதமானுடைய மறைவில சர்வவல்லுடைய நிழல்ல இருக்கிறபடினால் அவர் உன்னை வேடனுடைய கைக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்பிப்பார் ஏன் நீ சர்வவல்லவருடைய நிழலில் இருக்கிறபடினால் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் தம்முடைய சிறகுகளால் உன்னை மூடுவார் அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார் உனக்கு வேறொரு அடைக்கலமும் தேவையும் இல்லை வேறொரு அடைக்கலத்துக்கு போகவும் தேவையில்லை அவருடைய சிறகுக்குள்ளே நீ அடைக்கலம் புகுவாய்
அவருடைய சத்தியம் உனக்கு ஏனென்றால் அவருடைய சிறகுகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. வேதம் சொல்லுது மல்கியாவில் அவருடைய சிறகுகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கு, சுகம் இருக்குது. அவர் உன்னை மூடுகிறது. அவருடைய சட்டை என்றால் ஆரோக்கியம், சுகம், ஐஸ்வர்யம், ப்ராஸ்பரிட்டி, தேவனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களினால்தான் மூடுவார். ஒரு வாதை உன்னுடைய கூடாரத்தை அணுகாது. அவருடைய சத்தியம் உனக்கு பரீட்சையும், அவருடைய சத்தியம் உனக்கு பரீட்சையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலிலே பறக்கிற அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை இருளில் நோய்க்கும், நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கு மத்தியானத்திலே பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பயப்பட மாட்டாய். ஏனென்றால் நீ சர்வ வல்லவருடைய நிழலிலே இருக்கிறாய். நீ பயப்படாய், ஒன்றும் அணுகாது. ஏனென்றால் சர்வ வல்லவருடைய நிழல் உன்னை பாதுகாக்கிறபடினால் அந்த வெளிச்சத்துக்கு எந்த இருளும் வரவே முடியாது. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏனென்றால் நீ நான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறபடினால உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வருகிற பலனை தான் நீ காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். அவருக்கு அடைக்கலமாய், இயேசுவுக்கு அடைக்கலமாய், இந்த உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற அந்த உன்னதமானவரையே நீ உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். வேற யாரும் அல்ல. சொல்லக்கூடும் எந்த தெய்வம் எனக்கு தாபரம், எனக்கு அவர்தான் தாபரம், அவர்தான் தஞ்சம், அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். அவர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும் போதும் போதும். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எல்லாரும் சொல்லு, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. என்ன பிள்ளைகளுக்கு பொல்லாப்பு நேரிடாது, என்ன சபைக்கு பொல்லாப்பு நேரிடாது, என்ன குடும்பத்துக்கு பொல்லாப்பு நேரிடாது, உனக்கு ஒரு பொல்லாப்பு நேரிடாது. ஏனென்றா உன்னதமானவருடைய மறைவில சர்வ வல்லவருடைய நிழலில தங்குறபடினால் ஒன்றும் நேரிடாது. இது ப்ராமிஸ், இது தேவனுடைய ஒரு ஆணை. ஒன்றும் நேரிடாது, அவர் சொன்ன கட்டளை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் சொல்லுங்க, வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஏன்? சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறபடினால் இந்த சபையை ஒரு வாதை அணுகாது. ஏன்? இந்த சபை சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குறபடினால் உங்களோட குடும்பத்தில் ஒரு வாதை ஏற்படாது. ஏன்? சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குறபடினால். கமான், எத்தனை பேர் விசுவாசத்தில் அதை பெற்றுக்கொள்ள முடியும்? உன் வழிகள் எல்லாம், என் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி, என்னை காக்கும்படி உனக்காக எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எத்தனை பேர் சொல்லக்கூடும், இயேசுவுக்கு மாத்திரமல்ல எங்களுக்கும் அவர் கட்டளையிட்டிருக்கிறார். எங்களை சுற்றி தூதர்கள் 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 தூதர்கள். ஹல்லேலூயா. ஏரோதை அடித்த தூதன் தான் உனக்கு துணை, மறந்துடாதே. செய்திகளை கொண்டு வருகிற தூதன் இருக்கிறார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு, பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஏனென்றா நீ அங்கே தேவனுடைய சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறபடினால. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும், சர்வ வல்லவருடைய நிழலில் நீ நடந்து கொண்டு போகிற போது என்ன சிங்கமானாலும் என்ன சர்ப்பமானாலும், லூக்காவில் சொல்லப்பட்டபடி சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், சாவு கேதுவானதை குடித்தாலும் சேதப்படுத்தாது. ஏனென்றால் அந்த நிழல் உன்னோடு இருக்கிறபடினா எல்லாம் பட்டு போய்விடும், எல்லாம் செத்து போய்விடும், எல்லாம் இல்பொருள் அற்றதாய் போய்விடும், எல்லாம் கிரிகேற்றதாய் போய்விடும். அந்த நிழலுக்குள்ள நீ போய்கொண்டே இருப்பாய். சிங்கத்தின் மேலே விரியன் பாம்பின் மேலே நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் வித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால், அவரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். எங்களை அவர் விடுவித்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்லக்கூடும், என்னை அவர் விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கம் ஆன், பெரிய கைகளை தட்டுங்க, கைகளை தட்டு. ஹல்லேலூயா. பெரிய கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய அந்த வசனங்களின்படி எங்களை நீர் உன்னதமானவருடைய மறைவிலும் சர்வ வல்லவருடைய நிழலிலும் நீர் வச்சிருக்கிறபடினால், உம்முடைய பிள்ளைகளும் ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குள்ள வச்சிருக்கிறபடினால், அவர்களுக்கு நீர் சொன்ன இந்த அளவு ஆசீர்வாதங்கள், இன்னும் கீழே இல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு நீர் சொந்தமாய் கொடுத்திருக்கிறபடினால் அதை விசுவாசத்தில் பெற்றுக் கொள்ளுகிறோம், அதை விசுவாசத்தில் அனுபவித்துக் கொள்ளுகிறோம், அதை விசுவாசத்தினால அபியாசப்படுத்துகிறோம், அதை விசுவாசத்தினால ஆசீர்வாதமாய் வாங்கி அனுபவித்துக் கொள்ளுகிறோம். எங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறீர்.
உம்முடைய வார்த்தைகளுக்காக, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக, விசுவாச வார்த்தைகளுக்காக, ஜீவன் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக, ஜெயம் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக, புரமிசான ஆணையிட்ட அந்த வார்த்தைகளுக்காக தேவனே உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். கமான் சபையே, விசுவாசித்தா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. தேவனே அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவைகள் என் மேல பலிக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓரபா சியந்தலா நன்றி என்று சொல்கிறோம். நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்படி நாங்க கம்யூனியனை கடந்து செல்வோம். வாசிங்கம்மா. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய